அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு குரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள், வினை, இடம், காலம், செயல் இந்த ஆகிய ஐந்தும் வினை டவுட் இல்லாம, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஆராய்ஞ்சு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப செய்ய வேண்டிய பொருள், அதுக்கான கருவி, அதுக்கான தகுந்த காலம், என்ன செயல் செய்ய போறோம், அதுக்கான தகுந்த இடம், இந்த 5 விஷயங்களையும் ஆராய்ஞ்சு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம படிக்க வேண்டிய பொருள் இருக்கு, தகுந்த காலம் இதுதான், சிறப்பா நம்ம இந்த வினையை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதனோட இந்த வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரி 2 அதிகாரம் சொல்லியிருந்தோம். சரிங்களா? திருக்குறள்ல இருந்தா நம்ம எப்பயுமே நம்ம வகுப்பு தொடங்கும். இன்னைக்கும் அதே போல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஊக்கமுடைமை இந்த அதிகாரம் சொல்லியிருந்தோம். ஊக்கமுடைமையும் விருந்தோம்பல், இந்த 2 அதிகாரங்கள் சொல்லியிருந்தோம். இந்த 2 அதிகாரத்துல நம்ம சில கேள்விகள் கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரேதான் கொஸ்டின் வேணாம், ஒரு 1/2 hour ஒரு 1 hourக்கு அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கொஞ்சம் மாதிரி கேட்கற மாதிரி வச்சிருக்கோம். சரிங்களா? இல்ல இதுக்கே கொஞ்சம் நிறைய நேரம் செலவிடுற மாதிரி இருக்கு. அதனால ஓகேங்களா? இப்போ ஊக்கமுடைமை அப்படின்றது எத்தனாவது அதிகாரம்? கௌசல்யா சொல்லுங்க. கௌசல்யா. சரி, ஓகே. முத்தக்கா சொல்லுங்க. 60வது அதிகாரம். 60வது அதிகாரம். அப்ப பொருட்பால் அரசியல்ல 60வது அதிகாரம்னா ஊக்கமுடைமை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதே போல இன்னொன்னு சொல்லியிருந்தோம்ல, ஐசு நீங்க சொல்லுங்க. விருந்தோம்பல் எத்தனாவது அதிகாரம்? 8 மேம். 8 9 9 மேம். விருந்தோம்பல் 9வது அதிகாரம் மேம். 9வது அதிகாரம். சரி, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அறத்துப்பால்ல இல்லறவியல்ல 9வது அதிகாரம் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றோம். ராஜகுமாரி அக்கா, உங்களுக்கான கொஸ்டின். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. இந்த குறளோட பொருள் சொல்லுங்கக்கா. ராஜகுமாரி அக்கா, இணைப்புல இருக்கீங்களா? சொல்றேன். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. சொல்றேன் மேம். இதுல அந்த வள்ளியம் அப்படின்றது பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லிடலாம். வள்ளியம் அப்படின்னா ஈகை குணம் மேம். அதாவது ஊக்கம் இல்லாதவர்கள் இந்த உலகில பிறருக்கு உதவும் அந்த வள்ளல் அதாவது இந்த ஊக்கம் இல்லாதவங்க இந்த உலகத்துல பிறருக்கு உதவும் வள்ளல் தாம் இப்படிதான் அப்படின்னு எண்ணி மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க மேம். அப்ப அவங்க மகிழ முடியாது, ஏன்னா அவங்க யாருக்குமே கொடுக்கறது இல்ல. ஓகேவா? அப்போ அள்ளி கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வமே அவங்களுக்கு இல்ல, யாருக்காவது கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணமே இல்ல. அப்புறம் எப்படி அவங்க வள்ளல்ன்ற பேர் வரும்? அப்ப அந்த கேரக்டருக்குள்ளேயே அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? உள்ளம் இல்லாதவர் எய்தார், என்ன அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா, உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. இதுல வள்ளியம் அப்படின்றது அந்த கொடைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஈகை கொடுக்கறது. அப்ப அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. இப்ப வள்ளியம் அப்படின்னா வன்மை, 3 சொல்லினா வன்மை, அதாவது கொடை, அந்த ஈகை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து கௌசல்யா இப்ப சொல்லலாமா? கௌசல்யா, உங்களுக்கான கொஸ்டின். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதுல தள்ளாமை அப்படின்னா என்ன பொருள்? கௌசி, கௌசி சொல்லலாமா? தள்ளாமை அப்படின்னா என்ன பொருள்? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதுல தள்ளாமை அப்படின்னா என்ன? தள்ளாமை அப்படின்னா தவறாமை. அப்போ அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அதை விட்டு நம்ம நீங்காம, அதை நம்ம எண்ணம் உயர்வா இருக்கணும். அது கிடைக்கலாட்டியுமே நம்ம அதை விட்டு நீங்காம இருக்கணும், தவறாம இருக்கணும் அப்படி சொல்லி பொருள் தானே. அப்ப தவறாமை அப்படி சொல்லி பொருள்ல வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
ரம்யா ஜெகன் அப்ப கேட்கலாமாடா? கேட்கலாங்க மேம். ம். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அற்று. இந்த குறளோட பொருள் மட்டும் சொல்லுங்க. மேம் திரும்ப சொல்லுங்க மேம். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அற்று. சாவான்னு சொல்லிட்டோம், மருந்துன்னு சொல்லிட்டோம், வேண்டற்பாற்று அற்று அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொன்னு ஒரு சொல்லுங்க. சரி, வேற யாராவது சொல்றீங்களா? சொல்றீங்களா? ம், சந்தியா சொல்லுங்க. அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் சாப்பிடுறது அது ஏத்துக்கொள்ளக்கூடியது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிறப்பு. அப்போ விருந்தினர் இருக்கும் போது நம்ம ஒரு ஆமே நம்மளா சாப்பிடக்கூடாது, அது அவ்வளவு பெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சுகந்தி சொல்றீங்களா? சுகந்தி 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 நீங்க 2 நாளா மைக்கை ஆன் பண்ணல. சுகன்யா யாரு? சுகன்யா சொல்றீங்களா? சுகந்தி, சுகன்யா. ஸ்னேகா சொல்றியாடா? ஸ்னேகா ஆமா, அதே குரலுக்கா மேம்? இல்ல நான் கேள்வி கேக்குறேன். மைக் ஆன் பண்ணிட்டீங்கல்ல, நான் கேக்குறேன். சரிங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. இதோட பொருள் சொல்றா. சரிங்க மேம். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. சொல்றீங்களா? சொல்றேன் மேம். ம். நம்ம எவ்வளவுதான் செல்வம் நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த அந்த நிலையில இருக்கிற வறுமை விருந்தோம்பலை போற்றாம இருக்கிறது தான் மேம். ம். அது அறிவில்லாதவங்க கிட்டதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேம். அப்ப எவ்வளவுதான் பொருள் வச்சிருந்தாலும் நீ விருந்தோம்பல் பண்ணல அப்படின்னா நீ அறிவில்லாதவன் தான். அப்ப அது பண்றவங்க அப்படி செய்யறாங்கல்ல, பொருள் எல்லாம் சேர்த்து வச்சு விருந்தோம்பல் யாருக்குமே பண்ணலன்னு சொல்றவங்கள, அப்படி இருக்கிறவங்கள வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு? அறிவற்றவர் தான், அவங்கதான் இந்த மாதிரி செயல் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து யார் சொல்றீங்க? ஜோதிலட்சுமி சொல்றீங்களா? ரம்யா சொல்றீங்களா? உங்களுக்கான குரல். பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். திரும்ப சொல்றேன். பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். வேள்வினா யாகம் மேம். வேள்வினா யாகம் என்ன பொருள்ல வருது? என்னங்க மேம்? சொல்லுங்க. விருந்தினரை ஓம்பி அந்த கேள்வியில் ஈடுபடாதவன் பொருள்களை வருந்தி காத்து பின்னிழந்து பற்று கொண்டு இழந்தாமே என்று வருந்துவர் மேம். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப நான் செல்வத்தை எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாமே பண்ணிட்டேன். நான் என்னோட கடைசி காலத்துல என்ன ஆயிருக்கேன்? என் செல்வம் எல்லாம் இழக்க போறேன். சரிங்களா? அப்ப அந்த நிலை எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க காசு இருக்கும் போதே நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த விருந்தோம்பல்ன்ற விஷயத்த பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் பண்ணலாம்னு நினைச்சாலும் அது இல்லாம போயிடும். அப்ப நம்ம இருக்கும் போதே மத்தவங்களை ஹெல்ப் பண்ணிடணும், விருந்தோம்பல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த வேள்வின்ற பொருள் என்ன அப்படின்னா, அர்ப்பணித்தல், அதாவது ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி பொருள் வரும். ஓகேவா? இப்போ செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு ஒரு காலத்துல பின்னாடி இழந்த பின்னாடி அந்த வேள்வி செய்ய முடியலையே பின்னாடி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஒரு சூழல் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், அது மட்டும் பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்து பற்றற்ற துறவியை விட மேலானவர் யாரு? ரஞ்சித் சொல்லுங்க. ரஞ்சித் இருக்கீங்களா?
பற்றற்று பற்றற்ற துறவியை விட மேலானவர்கள் யாரு? தெரியல மேம். அது நேத்து கொஸ்டின் தானே மேம்? நேத்து கொஸ்டின் தான் நிக்க கூடாதா? அதையும் சேர்த்தானே படிச்சுட்டு இருக்கணும். சொல்லவா மேம்? அந்த வரம்பு சொல்லுங்க. கடந்து பேசுவோரு அந்த அவங்கள வரம்பு கடந்து பேசுறாங்களா மேம், அதை பொறுத்து கொள்வவங்க தான் பற்றற்ற துறவின்னு மேலானவங்க. சூப்பர்க்கா. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். அப்போ பற்றற்ற தூய்மை, அந்த இன்னா சொல் அப்படின்னா என்னது? அந்த வரம்பு கடந்து பேசுறவங்கள, அப்ப அந்த சொல்ல பொறுத்துக்கிறவங்க பற்றற்ற துறவியை விட மேலானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னொன்னு பார்த்தோம்ல, உண்ணாது நோன்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அங்க என்ன பார்த்தோம்? அந்த உண்ணாவிரதம் உண்ணா நோன்பு இருக்கிறவங்களை விட இகழ்வோரோட தீய சொற்களை பொறுத்து கொள்றவங்க மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ நீங்க இந்த இந்த 2 திருக்குறள் படிக்கும் போது நேத்து திருக்குறள் ஜஸ்ட் ஒரு கண்ணுல பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டாவது வந்திருக்கும். ஓகேவா? ஜோதி லட்சுமி நீங்க சொல்லலாமா? உங்களுக்கான குறள். பரியது கூர்ங்கொட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தா குறின். சொல்லுங்கக்கா. பரியது உருவத்துல சொல்லுங்க. உருவத்துல பெருசா இருக்கும் மேம். அதே மாதிரி அதோடைய தந்தங்கள்லாம் கூர்மையா இருக்கும். ஆனா அத ஒரு அது ஒரு ஊக்கமுள்ள புலி தாக்குச்சுன்னா அந்த யானையுமே பயந்து போயிரும் மேம். அது மாதிரி ஒரு பேரரசன் ஊக்கமுள்ள, அதாவது ஒரு பேரரசனை ஊக்கமுள்ள சிற்றரசன் தோற்று அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேம். சிறப்புங்கக்கா. அப்போ அவர் அந்த காலத்துல எழுதும் போது அரசர்கள் இருந்தனால அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது நம்மள இப்பைக்கு எடுத்துக்கலாம். அப்ப யானைகிட்ட பெரிய தந்தம் இருக்கு, பெரிய உடல் அமைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. பலம் நல்ல ஒரு பலமானது யானை. ஆனா புலி சின்னதுதான். அதை கம்பேர் பண்ணும்போது உருவத்துல எல்லாமே சிறியதுதான். ஆனா அந்த புலிகிட்ட என்ன இருக்கு? ஊக்கம் இருக்கு. அப்ப அந்த ஊக்கம் இருக்கிறதுனால இந்த யானையை விட பெஸ்ட் சிறப்பா அது அட்டாக் பண்ணும், அதையே ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இத்தனை நாள் படிக்காம என்ன வேணா பண்ணிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்துல அந்த ஊக்கம் ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம சிறப்பா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே முடிச்சிடலாம், சிறப்பா எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவ்வளவு முடிச்சிட்டோமா? இப்ப இடையில நம்ம அடுத்து கேட்கும் போது அடுத்தது பார்ப்போம். நம்ம அடுத்து இன்னைக்கு நெக்ஸ்ட் டாபிக் போலாம். திருக்குறள் இடையில கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 5 மணி போல கொஸ்டின் கேட்கறேன். ஓகேங்களா? அது அப்புறம் நேத்து பார்த்தோம்ல அறநூல்கள், அதுல இருந்தும் அப்பப்ப கொஸ்டின் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஒரேதா கொஸ்டின்ல இருந்தாலும் நல்லா இருக்காது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அந்த யூனிட் 6 தானே பார்த்துட்டு இருக்கோம். அதுவே பார்த்துட்டு இருக்கனால இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா இலக்கணத்தையும் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிட்டு அப்புறம் யூனிட் 6 வரலாம். சரிங்களா? ஏன்னா ஒரேதா இலக்கணம் போனாலும் நல்லா இருக்காது, ஒரேதா லிட்ரேச்சர் பார்ட் போனாலும் நல்லா இருக்காதுல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போர்ஷன் முடிச்சுக்கிட்டே வருவோம் ஒன்னொன்னா. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இலக்கண பகுதின்னு பார்த்தோம்னா, இலக்கண நூல் நம்ம பேஸ் பண்ணி சொல்றோம்ல. இப்ப யார் ஃபர்ஸ்ட் இலக்கண நூல் எழுதிருப்பாங்க சொல்லுங்க? ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உண்டான இலக்கண நூல்னா எது? அகத்தியம். அகத்தியம் தான் மூல நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அகத்தியர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தவர். அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் சங்கத்திலே இருப்பாரு. 2வது சங்கத்துல இருப்பாரு. சரிங்களா? முதல் சங்கத்துல வரமாட்டாங்க, 2வது சங்கத்துல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நூல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. சரிங்களா? அகத்தியரோட மாணவர் தான் தொல்காப்பியர். அப்ப தொல்காப்பியம் அப்படின்றது அதுக்கு அடுத்து வர நூல். தொல்காப்பியத்துல எத்தனை இயல்கள் இருக்கு? 27 இயல்கள் இருக்கு. எத்தனையா பிரிப்போம்? எழுத்து, சொல், பொருள், இந்த மாதிரி 3 தான் பிரிப்போம். எழுத்து, சொல், பொருள் பிரிப்போம். இப்ப ஒவ்வொன்றுலயும் 9 9 9. இப்ப எழுத்துல 9, சொல்ல 9, பொருள்ல 9. இப்ப மொத்தம் 9 9 9, மொத்தம் 27 இயல்கள் தொல்காப்பியத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இதுக்கு உரை எழுதினவங்க யாருன்னு சொல்லுங்க? தொல்காப்பியத்துல உரை எழுதுனதுல பழமையான உரை யாரோடது? நச்சினார்க்கினியர், இளம்பூரணார், இவங்க 2 பேரோட உரையுமே பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நிறைய பேர் உரை எழுதிருப்பாங்க. தொல்காப்பியத்துக்கு உரை யார் யார் எழுதிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வ சிலையார், பேராசிரியர், இவங்க எல்லாருமே தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிருப்பாங்க.
இதை நம்ம பாத்துக்கணும். அப்போ இந்த தொல்காப்பியத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் கருத்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு எழுத்து பிறக்கிறதுக்குமே அவர் வந்து இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம உடற்கூரை வச்சு சொல்லியிருப்பாரு. இது கழுத்துல பிறக்குது, இது மூக்குல பிறக்குது, இது தலையில பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்துக்களோட பிறப்புக்கும் உடல் கூறுகளுக்கும் சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்காரு. அப்பயே வந்து இப்ப சொன்னா ஒரு சாதாரண விஷயம். ஆனா அந்த பீரியட்லயே அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்குன்றது ஒரு வியப்பானதுதான். சரிங்களா? அப்ப பல அறிவியல் உண்மைகளை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எதுல? தொல்காப்பியத்துல. இப்ப தொல்காப்பியத்துக்கு அடுத்து வந்த நூல்னா எந்த நூல் சொல்லலாம் அப்படின்னா நன்னூல் சொல்லலாம். நன்னூல் அப்படின்றதுதான் இப்ப நடைமுறையில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. நம்ம தமிழ் புக்ல இருக்க எல்லா கிராமருமே நன்னூல் பவனந்தி முனிவர் ஆசிரியர் எழுதுனதுதான் நம்ம வந்து இப்ப அட் பிரசன்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப தொல்காப்பியத்தோட முதல் நூலாக தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் தான் நன்னூல் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணி எழுதுனதுதான் நன்னூல். அப்ப நன்னூலோட நூற்றாண்டு சொல்லுங்க. பவனந்தி முனிவர் எந்த நூற்றாண்டுல வாழ்ந்திருப்பாரு? 4 4 இல்லக்கா, 12 மேம். 13. 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருப்பாரு. சரிங்களா? இப்ப 13ஆம் நூற்றாண்டுலதான் பவனந்தி முனிவர் வந்து நன்னூலை வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அப்ப அதுல வந்து 2 அதிகாரம் இருக்கும். ஒன்னு சொல்லதிகாரம், இன்னொன்னு எழுத்ததிகாரம்னு 2 இருக்கும். இது நம்ம புத்தகத்துல இருக்கிறதுதான். 11th புக்ல இருக்கும். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். இப்ப எழுத்ததிகாரத்துல எத்தனை வகை இருக்கும் அப்படின்னா 5 வகை இருக்கும். எழுத்ததிகாரத்துல 5ஆ பிரிச்சிருப்பாரு. எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல். இது 5 வகை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்த 5மே எழுத்ததிகாரத்துல சொல்லியிருப்பாரு. 5 என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சிருக்காரு. உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேது. இன்னைக்கு ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கே காட்டுறேன். ஷேர் ஸ்கிரீன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம். தெரியுதுங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் பாருங்க. என்னோட வீடியோ தெரியுதுங்களா? இல்ல மேம். வீடியோ தெரியல, ஆனா பேசுறது கேக்குதுல்ல? எஸ் மேம். பேசுறது பிரேக் ஆனா மட்டும் சொல்லுங்க. நன்னூல் எழுதுறோம் மேம். வீடியோ தெரியுது மேம். வீடியோ தெரியுதா? தெரியுதுங்களா? ஓகே. இப்ப நன்னூல் பாக்குறோம். ஆனா வீடியோ எழுதுறது எல்லாமே தெரியுதுல்ல? எஸ் மேம். 2மே தெரியுது மேம். வீடியோ, ஆடியோ, நான் எழுதுற போர்டு எல்லாமே தெரியுதுல்ல? எஸ் மேம். ஓகே. ஏன்னா நேத்து கிளாஸ்ல இத ஆன் பண்ணோனே நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு. ஓகே. தெரியுது. இப்ப தெரியுதான்னு பாருங்க. இப்ப போர்டு கிளியரா தெரியுதா? தெரியுது மேம். வாய்ஸ் கேட்கல மேம். ஹலோ, வீடியோ தெரியலையா? ஆடியோ தெரியலையா? எதுவுமே தெரியல மேம். தெரியல மேம். நான் சொல்லிட்டு இருந்திருக்கேனா? எப்ப இருந்தே தெரியல? அப்ப இருந்தே தெரியலீங்களா? அதுல இருந்து தெரியல மேம். எழுதுனது எதுவுமே தெரியல. அது எழுதணும்னா வீடியோ கட் ஆயிருது, என்னன்னு தெரியல. ஓகே, நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கிராமர் எழுதுனா நல்லா இருக்கும். ஓகே, இப்ப கேக்குதுல்ல? எஸ் மேம்.
ஓகே. இப்ப இத மட்டும் எழுதிக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நன்னூலார் 2 இதா பிரிச்சிருந்தாரு. ஒண்ணு எழுத்தியல், இன்னொன்னு சொல்லியல். எழுத்தியல்ல 5 வகைன்னு சொன்னோம். அதே போல சொல்லியல்ல 5 வகை அப்படின்னு சொல்லிட்டு 2 இதா பிரிச்சிருந்திருப்பாரு. அதை நான் வச்சுக்கோங்க. எழுத்தியல்ல இப்ப என்னென்ன வரும் அப்படின்னா, உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உறுப்பு புணரியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உறுப்பு புணரியல். எழுத்தியல் பதவியல், எழுத்தியல் பதவியல் அப்படின்னு 5 வகை. எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உறுப்பு புணரியல். ஓகேவா? அடுத்து சொல்லதிகாரத்துல பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், பொதுவியல். பெயர், வினை, இடை, பொது, உரி மாதிரி 5 இது இருக்கும். ஓகேவா? கேக்குதுல? மேம் மேம் 5th ஒன் சொல்லுங்க மேம். பெயரியல் சொல்லதிகாரத்துல 5கா. பெயர், வினை, இடை, உரி, பொது அப்படியே இயல் இயல்னு போட்டுக்கோங்க. எழுத்ததிகாரத்துல அதே போல 5 இருக்கும். எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உறுப்பு புணரியல் 5 வகை இருக்கும். ஓகேவா? இப்போ பவனந்தியாருக்கு ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புத்தூர்ல நம்மளுக்கு உருவ சிற்பம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து இருக்கு. சரிங்களா? ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புத்தூர் அந்த ஊர்ல பவனந்தியாருக்கு உருவ சிற்பம் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ஜென்ரலா இலக்கணத்தை எத்தனை வகையா பிரிச்சிருக்காரு? 5 வகையா பிரிச்சிருக்கோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த மாதிரி 5 வகையா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப எழுத்து அப்படின்னா என்னது? நம்ம சொல்ற ஒவ்வொரு எழுத்துக்களும் அதுல எழுத்து வரும். உயிர் எழுத்து, மெய் எழுத்து, சார்பெழுத்து, இந்த வினா எழுத்து, சுட்டு எழுத்து, இந்த மாதிரி எல்லா எழுத்துமே சொல்லுவோம்ல, மயங்கொழி எழுத்து, இந்த எல்லா வகைகளுமே எழுத்துக்குள்ள வந்துடும். இது ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ சொல் அப்படின்னா பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல், திசை சொல், திரி சொல், அந்த மாதிரி எல்லாமே சொல்லுக்குள்ள வந்துடும். ஓகேவா? அடுத்து அந்த பொருள் அப்படின்றது இருக்குல்ல, 3வது. இந்த பொருள்னா என்னன்னா, இந்த அகப்பொருள், புறப்பொருள், இந்த மாதிரி திணை வகைகள் சொல்றோம்ல, அது எல்லாமே பொருளுக்குள்ள வந்துடும். ஓகேவா? யாப்பு அப்படின்னா இந்த செயல் இயற்றும் போது அது வந்து இனிய ஓசைக்காக, அழகுக்காக புலவர்கள் வந்து இந்த யாப்பு, அந்த அடி, தொடை, மோனை, எதுகை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் யாப்புக்குள்ள வந்துடும். கடைசியா அணி, 5வது வகை அணி. அணின்றது ஒரு செயலை ஏற்றும் போது அதை மேலும் மெருகூட்டுறதுக்காக, அழகு சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு அணிகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. என்னென்ன அணி? உவமை அணி, இல்பொருள் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, தற்குறிப்பேற்று அணி, ஏகதேச உருவக அணி, இது மாதிரி நம்ம ஒவ்வொரு அணிகளா நிறைய அணிகள் இருக்கு. சரிங்களா? அப்ப அதெல்லாம் பார்க்கணும். இதுல நம்மளுக்கு இந்த சிலபஸ்ல எழுத்து, சொல் அதுதான் இருக்கு. சரிங்களா? அந்த பொருள், யாப்பு, அணி இதெல்லாம் இல்ல. இருந்தாலும் நம்ம அணி வந்து திருக்குறள் நம்ம படிக்கிறோம்ல, அதனால திருக்குறளுக்குள்ள நம்மளுக்கு அணி வந்துரும். சரிங்களா? அதனால நம்ம அணியை வந்து நம்ம பார்த்துக்குவோம். யாப்புன்றதும் அந்த அளவு நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புத்தகத்துல கவர் ஆகுறதுனால இந்த யாப்பு, இந்த பொருள் இதெல்லாம் இருக்கலாம், இதை நம்ம கொஞ்சம் பார்த்துதான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா நம்ம புத்தகத்தை படிச்சாலுமே அதை தாண்டி வெளியில இருந்து வருது. அப்ப நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை. அப்ப கிராமரை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கணும். சரிங்களா? அதனால இது மாதிரி ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எழுத்து தான் பார்க்க போறோம். சரிங்களா? எழுத்து. இப்ப எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு தமிழ்ல? 247 மேம். 247 இருக்கு. உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு? உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு. சரிங்களா? சார்பெழுத்துக்கள் 30 வந்து இருக்கும். சார்பெழுத்துக்கள் எத்தனை இருக்கும் மேம் 10 தான் மேம். முதல் எழுத்துக்கள் தான் மேம் 30.
முதல் எழுத்துக்கள் 30 இருக்கும். இப்ப சார்பு எழுத்துக்கள் அந்த 10 வகை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஆயுத எழுத்து 1 இருக்கும். இப்ப டோட்டலா 247 எழுத்துக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து எழுத்துக்கள் அந்த பிறக்குறதுல, அப்போ அந்த அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரை அளவு வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு கை சொடுக்கு போடுறதோ இல்ல கண் சிமிட்டுறதோ அததான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்லுவோமா, குரில் எழுத்துக்குன்னா எத்தனை மாத்திரை வரும்? மாத்திரை மேம். ஒரு மாத்திரை வந்து வரும். நெடில் எழுத்துன்னு அப்படின்னா 2 மாத்திரை மேம். 2 மாத்திரை வரும். அதே போல மெய் எழுத்து அப்படின்னா அரை மாத்திரை. அரை மாத்திரை வரும். ஆயுத எழுத்து அப்படின்னாலும் அரை மாத்திரை வந்து வரும். இதெல்லாம் வந்து அந்த எழுத்துக்களோட மாத்திரை அளவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இங்க பவனந்தியார் வந்து டோட்டலா எழுத்துக்களோட வகைகளை மொத்தம் ஒரு 12 வகையா சொல்லி நம்மளுக்கு வந்து பிரிச்சிருக்காரு. சரிங்களா? எழுத்துக்களோட வகை, அதாவது எழுத்துக்கள் அந்த எண் நம்ம பார்த்தோம்னா இந்த உயிரெழுத்து ஆயுத எழுத்து இது மாதிரி சொல்றோம்ல, அதெல்லாம் எண்குள்ள வந்துரும். சரிங்களா? அதுக்கடுத்து பெயர் வகையில பிரிச்சிருக்காரு. அது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். எண் அடிப்படையில, பெயர் அடிப்படையில, அப்புறம் எழுத்துக்கள் அந்த பிறக்குறதுல அந்த எந்த இடத்துல பிறக்குது, முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு எல்லாம் சொல்லுவோம்ல, அப்போ அந்த அடிப்படையில, அதே போல அதோட உருவம் அடிப்படையில, அப்புறம் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், அப்புறம் மொழியில இடையில வர எழுத்துக்கள், மொழியில இடையில வர எழுத்துக்கள் தான் நம்ம மெய் மயக்கம் அந்த கான்செப்ட்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போ இடையில வர எழுத்துக்கள், அதே போல போலி, அப்புறம் பகுபத உறுப்புகள்ல பதம் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த பதம், கடைசியா புணர்ச்சி. இப்போ இந்த 12 வகைகளையும் உள்ளடக்கியதுதான் எழுத்துக்களோட இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பவனந்தியார் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ 12ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எண் பார்க்க போறோம். எண் தான் அந்த எண்ணிக்கை அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொன்றுமே அந்த எண்ணு தான். இப்போ மொத்தம் 12 வகையில ஃபர்ஸ்ட் பார்த்தது எண்ணு. அப்போ என்னென்ன எண்ணிக்கை, அடிப்படை எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். அப்போ மெய் எழுத்து, உயிரெழுத்து, இது ரெண்டுமே தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதே போல முதல் எழுத்துக்களை சார்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்களை நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப முதல் எழுத்துக்கள் உங்களுக்கு எல்லாமே என்னென்னு தெரியுது. சரிங்களா? இப்போ இதையும் தாண்டி நமக்கு சுட்டு எழுத்துக்கள்னு சிலது இருக்கு. இப்ப சுட்டு எழுத்துக்கள்னா என்னென்ன எழுத்துக்கள் வரும்? ஆ இ உ. இந்த 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள்ல வரும். அதே போல வினா எழுத்துக்கள்னா ஒரு 5 வந்து வரும். ஏயா, ஆவோ, ஏ அப்படின்ற அந்த எழுத்துக்கள் 5மே வினா எழுத்துக்கள்ல வரும். இதை தாண்டி மயங்கொழி எழுத்துக்கள் இருக்கு. மயங்கொழி எழுத்துக்கள்னா என்ன வரும் அப்படின்னா அந்த நகர எழுத்துக்கள்ல 3 நாவும், அதுக்கப்புறம் அந்த லாவும், அப்புறம் அந்த ரால 2 ராவும் அந்த 2 ராவும், மொத்தம் 8 எழுத்துக்களும் மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ என்னென்ன எழுத்துக்கள் பார்த்தோம்? வினா எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், மயங்கொழி எழுத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்ப இணை எழுத்துக்கள்னா என்னன்னா ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே இப்ப ஒரு நெடில் இருக்குன்னா அதுக்கு உண்டான குரல் எழுத்து வந்து அதோட இணை எழுத்துக்களா இருக்கும். இப்ப இனம்னாலும் நட்புனாலும் ஒண்ணுதான். இப்ப ஃப்ரெண்ட் எழுத்து பக்கத்துல இருக்க எழுத்து வரும். வல்லினத்துக்கு வந்து இணை எழுத்து எதுனா மெல்லினம், இடையினத்துக்கு தத்தம் எழுத்துக்களே வந்து இணை எழுத்துக்களா வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் எழுத்துக்கள்ல நம்ம வந்து பாக்குறது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது சார்பு எழுத்துக்கள் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம சார்பு எழுத்துக்கள் பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப சார்பு எழுத்துக்கள் ஏன் வந்துச்சு, அதோட பெயர் காரணம் சொல்லுங்க. எதனால சார்பு எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இப்பதான் சொன்னோம், முதல் எழுத்துக்களை சார்பு அது வந்து சார்பு எழுத்துக்கள் சார்ந்து வரனால அது வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ சார்பு எழுத்துக்கள் ஆக்சுவலி 10, மொத்தம் அந்த வகைனா 10. சரியா? மொத்தம் அதோட விரிவு அப்படின்னா 369. இது நோட் பண்ணிக்கோங்க. சார்பெழுத்துக்களின் விரிவு அப்படின்னா 369 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது ஒவ்வொன்றுமே சொல்லியிருப்பாங்க வகைப்படுத்தி. 369னா மொத்தம் உயிர்மை எழுத்துக்கள் 216. அது ஒவ்வொன்றுமே டீட்டெயிலா இருக்கும். சரிங்களா? அது நம்மளுக்கு வேணும் அவ்வளவு கவுண்டிங்க. விரிவு சார்பெழுத்துக்களோட விரிவு அப்படின்னா 369 அப்படின்னு பார்த்துக்கோங்க. வகைனா 10 வகை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு எழுத்துக்களா இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சார்பு எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம்? உயிர்மை எழுத்து சொல்லுவோம். அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள். அப்போ அந்த எழுத்துக்கள் 216மே வரும் உயிர்மை. அடுத்த 2வது வகைதான் ஆயுதம். இப்ப ஆயுத எழுத்துக்கு வேற என்னென்ன பெயர்லாம் இருக்கு? கேடயம், முப்பார்புள்ளி, முற்றுப்புள்ளி, அப்புறம் அக்கேனம்,
இது எல்லாமே சார்பு எழுத்துக்களுக்கு நம்ம வந்து வரும். அப்ப சார்பு எழுத்துக்கள் எங்க எழுதணும்னா ஒரு சொல்லுக்கு இடையில வந்து வரும். முன்னாடி ஒரு உயிரெழுத்து, பின்னாடி ஒரு வல்லினமையை வந்து கொண்டு முடியும். வல்லினமைன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எக்ஸப்ஷனும் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப கண்டிஷன் அப்படின்னா முன்னாடி ஒரு உயிர், பின்னாடி ஒரு வல்லினமை வந்து வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து ஆயுதம். இதெல்லாம் சிம்பிளான கான்செப்ட் தானே, சீக்கிரம் போலாம். அப்ப ஆயுத எழுத்துக்குரிய மாத்திரை என்ன, எவ்வளவு மாத்திரை? அரை மாத்திரை மேம். அரை மாத்திரை மேம். இதுக்கு முன்னாடி உயிர்மை பார்த்தோம்ல, உயிர்மைக்கு எத்தனை மாத்திரை? உயிர்மைக்கு 2 மாத்திரை மேம். 2ஆ 1ஆக்கா? ஒண்ணுதானே மேம்? குறிலா இருந்தா ஒண்ணு மேம், நெடிலா இருந்தா 2 மேம். மேம் உயிர்மை நெடிலா குறிலா மேம்? குறிலா அது இருந்தா வந்து 1 மேம், அது நெடிலா இருந்தா பொறுத்து நம்ம வந்து சொல்லுவோம். இந்த கொஸ்டின் கரெக்ட். இப்போ உயிர்மை குறிலா நெடிலான்னு பார்த்து சொல்லுவோம். சரி, இப்போ இந்த உயிர்மை எழுத்துக்கு மாத்திரை அளவு அதுல இருக்க உயிரெழுத்து அளவை பொறுத்து நம்ம சொல்லுவோமா, இல்ல அதுல இருக்க மெய்யெழுத்து அளவை பொறுத்து சொல்லுவோமா? உயிரெழுத்து அளவு பொறுத்து மேம். உயிரெழுத்தை பொறுத்து தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி சொல்லுவோம். இப்ப என்ன சொல்லலாம், கா அப்படின்னு வந்து நெடில் கா சொல்றோம். அப்ப இதுக்குரிய மாத்திரை அளவு என்னது? 2 மாத்திரை மேம். 2 மாத்திரை. அப்போ கா அதுல இருக்க ஆ அப்படின்னு அந்த ஆவணா இருக்கு. அப்போ அந்த நெடில பொறுத்துதான் நம்ம வந்து அதோட மாத்திரையை வந்து சொல்றோம். அப்போ அந்த அதுக்குள்ள இருக்கிற உயிரெழுத்தை பொறுத்துதான் நம்ம அந்த மாத்திரையை வந்து டிசைட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? உயிர்மை ஆயுதம் முடிஞ்சிருச்சா? அடுத்து உயிரளப்படை, ஒற்றளப்படை அதெல்லாம் இருக்கலாம், அதுல பார்ப்போம். அப்ப நம்ம அளப்படை போறோம். அளப்படை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நீண்டு ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேவா? அப்போ ஒரு இடத்துல ஓசை குறையலாம் செயல்ல, இல்ல ஓசை குறையாம இருக்கலாம். புலவர் வந்து அவர் தேவைக்காக பயன்படுத்திக்குவாரு. ஒரு இப்போ ஓசை குறையும் போது பயன்படுத்துவாரு ஒரு செயலு செயலப்படையில, இன்னி செயலப்படையில ஓசை குறையாத போதும் பயன்படுத்துவார். சரிங்களா? இப்போ இதோட வகைகள் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் உயிரளப்படை பார்க்க போறோம். இப்போ இதுல இந்த அளப்படையில நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்குமா, குற்றெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்குமா? நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் மேம். நெட்டெழுத்துக்கள் தான் வந்து நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதோட வகைகள் இப்ப ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா செயலுசை அளப்படை. செயலுசை அளப்படைக்கு இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளப்படை. ஓகேவா? செயல் இசை அப்படின்னாலும் இசை நிறை அளப்படை அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஓசை குறையுது. அந்த ஓசை குறையும் போது அந்த நிவர்த்தி செய்யறதுக்காக புலவர் வந்து அதுக்கு பக்கத்துல அதுக்குண்டான குறில் எழுத்த பக்கத்துல போட்டு எழுதுவார். சரிங்களா? இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம். ஓ உதல், படா, ஆ இந்த எழுத்துக்கள்லாம் எதுல வரும் அப்படின்னா செயலுசை அளப்படையில வந்து வரும். ஓகேவா? அப்போ ஓ அப்படின்னு இருக்கு நெடில், அதுக்கு பக்கத்துல ஒரு குரில் எழுத்து வந்து போடுறாங்க, அதுக்குண்டான குரில் எழுத்து. அதே போல படா ஆ அப்படின்றத படா அப்படின்னு ஒரு ஆன்ற நெடில் இருக்கு, பக்கத்துல அதுக்குண்டான குரில் எழுத்து வந்து போடுறோம். ஓகேவா? இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா செயலுசை அளப்படையில வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னிசை அளப்படை. இன்னிசை அளப்படையில ஓசை வந்து குறையவே இல்லை, இருந்தாலும் என்ன பண்றாரு அப்படின்னா புலவர் வந்து அவருக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பெட்டரா ஃபீல் பண்ணுவார். அதனால வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து அளப்படை வந்து யூஸ் பண்ணிப்பாரு. அது வந்து இன்னிசை அளப்படை. இங்க வந்து என்னது, இதுக்குண்டான எக்ஸாம்பிள் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அப்போ அந்த எடுப்பதும் அப்ப அந்த இடத்துல ஒரு ஊ அப்படின்ற ஒரு குரில் வந்து வரும். ஓகேவா? இது வந்து எதுல வருது அப்படின்னா இன்னிசை அளப்படையில வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது சொல்லிசை அளப்படை. சொல்லிசை அளப்படைனா என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல்ல வினையச்சமா மாத்தி எழுதுவோம். இப்ப நசை அப்படின்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா நசை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நசைனா விருப்பம் அப்படின்ற பொருள்ல வர ஒரு பெயர் சொல். அத நசை அப்படின்னு என்ன பண்றோம், வினையச்சமா மாத்தி வந்து சொல்லுவோம். அப்படி வந்துச்சுன்னா அது சொல்லிசை அளப்படை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நசை, நசை அந்த மாதிரி சொல்ல வந்து வரும். இது இன்னிசை அளப்படை. ஓகேவா? இப்ப இந்த 3 அளப்படைகளுமே இயற்கை அளப்படையா செயற்கை அளப்படையா? இப்ப நம்ம பாத்துருக்கோம்ல மூணுமே. இயற்கை அளப்படை என்னதுக்கா? மேம். இழுத்து பேசுறாங்களா மேம்? அதான் மேம். அப்ப இயற்கை அளப்படை செயற்கை தான். சந்திர சொன்ன மாதிரி. ஏன் செயற்கை அப்படின்னா புலவர் தான் அதை டிசைட் பண்றாரு வேணுமா வேணாமான்னு. இயற்கைனா அது நம்ம பேசும்போது கேஷுவலா அதுவாவே நம்ம சொல்றதுதான் இயற்கையில வரும். இதுல புலவர் தான் இந்த இடத்துல ஓசை குறையுது, இங்க குறையல அப்படின்னு சொல்லி அவர் தேவைக்காக நம்ம அதை வந்து நம்ம பயன்படுத்துறாரு. சரிங்களா? அப்ப இது வந்து என்னது, செயற்கை அளப்படையில இந்த 3மே வரும். இப்ப இயற்கை அளப்படையில எதெல்லாம் வரும் அப்படின்னா இப்ப நம்ம பேசும்போதே என்ன சொல்லலாம், செயற்கையா வந்து ஒரு எழுத்த வந்து எக்ஸ்ட்ரா போட்டு எழுதுவோம். ஐயோ ஐயகோ அப்படின்னு சொல்லுவோமா,
ஐயகோ போயிட்டாரே, செத்து போயிட்டாரே, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. அப்ப ஐயோ அதோட ஐயகோ அப்படின்னு இன்னொரு ஒரு ஓன்ற ஒரு குரல் எடுத்து சேர்த்து சொல்றோம். அக்கா மேம் அம்மாவா அம்மான்னு கூப்பிடுவோம், குழந்தைங்க அம்மா அப்படின்னு இருக்கிறாங்களா மேம்? அது மாதிரி யாரையாவது நம்ம கூப்பிடும் போது கூட ராமன் அப்படின்றத ராமா அப்படின்னு சொல்றோம்ல. பக்கத்துல இன்னொரு ஒரு ஓவும் வருது. அப்போ இதெல்லாம் வந்து ஜெனரலா இயற்கையாவே வரனால இதெல்லாம் இயற்கை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த இயற்கை அளபடி செயற்கை அளபடி. ரொம்ப பெருசா வித்தியாசம்லாம் இல்ல, இது மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? அதே போல ஏதாவது காய் விற்கும் போது, தக்காளி விற்கும் போதெல்லாம் அவங்க வந்து கூவிக்கிட்டே வருவாங்கல்ல, தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படி இழுத்து சொல்லுவாங்கல்ல, தக்காளியோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா இயற்கையா வர்றது. பேசும்போதே நம்ம பேச்சு வழக்குல வந்துரும், அதெல்லாம் இயற்கை அளபடையில வரும். ஓகேவா? இதுதான் வந்து இயற்கை அண்ட் செயற்கை அளபடை. ஓகேவா? இது தாண்டி இன்னொன்னு அடுத்த டைப் என்னது? ஒற்றளபடை. இப்போ உயிர்மை பார்த்திருக்கோம், சார்பெழுத்துக்கள்ல ஆயுதம் பார்த்திருக்கோம், உயிரலப்படை பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒற்றளப்படை. இப்போ ஒற்றளப்படை அப்படின்னா என்ன எழுத்து அப்படின்னு வரும் அப்படின்னா, இங்கேயும் ஓசை கெடுது, இங்கேயும் ஓசை கெடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து என்னது, அந்த ஒற்றெழுத்து அளப்பெடுக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்ப என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஒற்றளப்படையில ஒரு 11 எழுத்துக்கள் வந்து அளப்பெடுக்கும். இப்ப 11 எழுத்து படிக்கிறதுக்கு பதிலா நம்ம எது வராதுன்ற அந்த 8 மட்டும் படிச்சுக்கலாம். சரிங்களா? வள்ளின எழுத்துக்கள்ல கசட தபர அந்த 6 வராது. அதுக்கப்புறம் ரா அப்படின்ற எழுத்தும் நம்மனால எல்லாமே வரும். அடுத்து அந்த இடையினத்துல எரல வளல அந்த ஒரு ரா வரும்ல, அந்த ராவும் அந்த லாஸ்டா வர அந்த நாவும் வராது. சரிங்களா? லாஸ்டா காங்காச்சலல் ரன்னகரம் முடியும்ல, அந்த நாவும் வராது, ராவும் நாவும் வராது. இப்ப அந்த 8 எழுத்துக்களும் வராது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒற்றளப்படையில வர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஒற்றளப்படையிலையும் இயற்கை செயற்கைன்னு இருக்கு. அப்ப இங்க வந்து இவர் சேர்க்கிறாருல, ஓசை குறையும் போது சேர்க்கிறாரு, அப்ப இது செயற்கை. இதே போல இயற்கையா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்று 2 பக்கத்துல வர்ற மாதிரி என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, கண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது அப்படின்னு சொல்லுவோமா? விண்ணு விண்ணுன்னு. அப்ப 2 இன்னு வந்து பக்கத்துல வருதா? இப்ப 2 ஒற்று பக்கத்துல வருது. அப்ப அது இயற்கையா நம்ம பேசும்போது வருது. அப்ப இதெல்லாம் இயற்கை அளபடையில வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கண்ணு வந்து தலை வந்து விண்ணு விண்ணுன்னு வலிக்குது அப்படிலாம் சொல்லுவோம். கண்ணு வலிக்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம பேச்சு வழக்குல சொல்ற மாதிரி சொல்றது. அதெல்லாம் வந்து இயற்கையா வருது ஒற்றளப்படையில. அப்ப இதுலயும் இயற்கை செயற்கைன்னு 2 வகை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பாக்குறது என்ன வகை பார்க்கணும்? நாகலட்சுமி சொல்லுங்க, அடுத்த வகை என்ன டைப்? ஔகார குறுக்கம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். அது பார்க்கலாமா? அந்த ஒற்றெழுத்துலயே ஆயுத எழுத்து இருக்கணும். ஆயுத எழுத்து அதை சொல்ல மறந்துட்டேன்னா 11 எழுத்துக்கள்ல மொத்தம். அப்போ 10 எழுத்துக்கள் வந்துருச்சு. அந்த ஆயுத எழுத்து அக்கண்ணாவும் சேர்த்தோம்னாதான் 11 எழுத்து வந்து வரும். சரிங்களா? அப்ப 8 வராது, மிச்ச 10 எழுத்துக்களும் வரும். அதோட சேர்த்து அந்த அக்கண்ணாவையும் சேர்த்துட்டோம்னா மொத்தம் 11 எழுத்துக்கள் ஒற்றளப்படையில வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது குறுக்கம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? குறுக்கம் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னது? அந்த ஐ அப்படின்ற எழுத்து எந்தெந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற மாதிரி குறுக்கம் அடைஞ்சு ஒழிக்கும். குறுக்கம் அப்படின்னாலே அதோட மாத்திரை அளவுல இருந்து நம்மளுக்கு குறுகி ஒழிக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப ஐ அப்படின்றது தனித்து வந்துச்சுன்னா கை, அப்ப தனித்து வருது, அப்ப அதுக்குரியான மாத்திரை அளவு 2 மாத்திரையிலேயே முழுமையா ஒழிக்கும். அதே வந்து முதல்ல வந்தா என்ன, இடையில வந்தா என்ன, கடையில வந்தா என்னன்னு 3 விஷயம் பார்க்கணும், அவ்வளவுதான். இப்போ முதல், இடை, கடை 3 இடத்துலயுமே ஐகார குறுக்கம் வரும். முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை அளவுல வரும். இடையிலையும் கடையிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவுல வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஐகார குறுக்கம். ஓகேவா? அடுத்து ஔகார குறுக்கம் அதே போலதான். சரிங்களா? ஔ அப்படின்ற எழுத்து முதல்ல மட்டும்தான் வரும். தனித்து வரும்போது 2 மாத்திரை வரும். இடையிலையும் கடையிலையும் வராது. முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையில ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு இடத்துல 1 மாத்திரையும் சொல்றாங்க சில பேரு 1.5 மாத்திரையும் சொல்றாங்க. சரிங்களா? அந்த இலக்கியலாளர் அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம 2மே போட்டுக்கலாம். நம்ம புத்தகத்துல ஆனா 1 தான் இருக்கு, அதே கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். அடுத்து மகர குறுக்கம் பார்க்கலாம். மகர குறுக்கம் அப்படின்னா மகரமெய். சரிங்களா? அப்ப மகரமெய் அதுக்குண்டான
அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். அதுதான் மகர குறுக்கம். இப்ப குறுகி ஒலிக்கிறதுனால அது வந்து குறுக்கம் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து இருக்கு, 2 கண்டிஷன் வந்து இருக்கும் மகர குறுக்கத்துல. அப்ப மகர குறுக்கத்துல இந்த இடத்துல நிலைமொழியில மகர எழுத்துல முடிஞ்சு வருமொழியில யகரத்துல வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து குறுகி ஒலிக்கும். இது ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன், மியா அப்படின்ற ஒரு சொல் வந்து இதோட ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு குறுக்கம் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லி 2 கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். தரும் கூட்டல் வண்டி. ஓகேவா? தரும் கூட்டல் வண்டி. அப்போ இந்த சைடு நிலைமொழியில தரும், அப்ப மகரம் இருக்கு. வருமொழியில என்ன வந்திருக்கு? வகரம் வந்திருக்கு. அப்போ இங்கிட்டு வகரம், இங்கிட்டு ஒரு மகரம் வந்துச்சுன்னா அது கால் மாத்திரையா குறைஞ்சு வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து போலும் அப்படின்றது போன் அப்படின்னு சொல்லி மாறும். இந்த சின்ன நா வந்து என்னவா மாறும் அப்படின்னா லாவா மாறும், குண்டு லாவா மாறும். போலும், போன் அப்படின்றது போல்ம் அப்படின்னு மாறும். அடுத்து மருளும் அப்படின்றது 3 சொல்லி நாவா மருண் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேவா? நானு கிராமரை வாயிலே சொல்லிட்டு இருந்தா அவ்வளவு. இப்ப ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்களேன், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கட் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதாடா? கட் ஆனா சொல்லுங்க. ஓகேவா? இப்ப மகர குறுக்கம் தானே பார்த்தோம். அப்ப தரும் கூட்டல் வண்டி. மேம் கேட்கல மேம். கேட்கவே இல்லையா? இல்ல மேம், இப்ப கேக்குது மேம். ஸ்கிரீன் தெரியல. தெரியல மேம். ஓகே, நான் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு வரேன் நாளைக்கு கிளாஸ்ல. அது இன்னும் எழுதுனா வர மாட்டேது. பேசுனதும் கேட்கலைங்களா உங்களுக்கு? கேட்கல மேம். சரி விடுங்க. ஓகே, இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயுத குறுக்கம் பார்த்தோமா. கல் குட்டல் தீதுனா கற்றீது, முள் குட்டல் தீதுனா முற்றீது அப்படின்னு வந்து பிரியும். சரிங்களா? இந்த இது மட்டும் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல கிராமர் வந்து போர்ட்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. சரிங்களா? நம்ம வந்து அங்க போய் யூனிட் 6ல வந்து பார்ப்போம் நேற்று மாதிரி. சரிங்களா? கிராமர் வந்து போர்ட்ல இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், எழுதி காமிச்சா. ஓகேவா? இது வந்து ஆயுத குறுக்கத்துல வரும். ஓகேவா? இப்ப நம்ம 3 குறுக்கம் பார்த்துட்டோம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த மாதிரி 4 குறுக்கங்கள் பார்த்திருக்கோமா? இது வந்து பார்த்துட்டோம். அடுத்து நம்ம குற்றியல் உகரம், குற்றியல் ஆயுத குறுக்கம் திருப்பி சொல்லுங்க மேம். ஓகேக்கா. ஆயுத குறுக்கம் அப்படின்னா என்னன்னா, ஆயுத மெய் எவ்வளவு, ஆயுத எழுத்து அக்கு அப்படின்ற எழுத்து வரும். இது வந்து அதோட அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறைஞ்சு வந்து ஒலிக்கும். அவ்வளவுதான். அதுக்கான கண்டிஷன் எந்த இடத்துல வரும்னா, இப்ப நம்ம பிரித்தெழுதுகள் எழுதுவோம்ல. கற்றீது அப்படின்னா கல் கூட்டல் தீது, முற்றீது அப்படின்னா முள் கூட்டல் தீது அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அப்ப கல் கூட்டல் தீது, இந்த லா, அந்த குண்டுலா சொல்லுவோம்ல, நம்ம கலாக்கிலையா சொல்லணும்னா அந்த குண்டுலா சொல்லுவோம்ல, அந்த குண்டுலா வந்து கற்றீது ரகரமா திரியும். அதுக்கு முன்னாடி அந்த ஆயுத எழுத்து வந்துரும், கற்றீது அப்படின்னு சொல்லி போட்டுரும். அதே போல முள் கூட்டல் தீது, அந்த பொதுலகரம் அந்த லா வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா முள் கூட்டல் தீதுனா முற்றீது, முட்டீது. அப்ப டகரமா வந்து பிரியும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப அந்த லா, அந்த இன்னொரு லா, அவ்வளவுதான். இல்ல, இந்த குண்டு லா வந்துச்சு அப்படின்னா ராவாகவோ நாவாகவோ, 2 சொல்லி நாவாகவோ பிரியும். இந்த கடைசி மெய்யெழுத்து ரா நான் பிரியும்ல, அந்த ரா நாக்கு இந்த குண்டு லா வரும். அடுத்து இந்த பொது லகரம் வந்துச்சு அப்படின்னா டாவும் நாவும் அடுத்தடுத்து வரும். டாவும் 3 சொல்லி நாவும், டா நான் சொல்லுங்க, அது வந்து வரும். ஓகேவா? இதோட நம்ம முடிச்சுக்கலாம் கிராமரு.
நான் அடுத்த கிளாஸ்ல போர்டு வந்து வச்சுட்டு நான் சொல்றேன் சரிங்களா. இன்னும் குற்றியல் உகரமும் குற்றியல் லிகரமும் இருக்கும் சரிங்களா. அதுவும் இதே போலதான் வரும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் என்ன சொல்லிடுறேன், திரும்ப நாளைக்கு வேணா நான் அது புரியலைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. இப்போ குற்றியல் லுகரம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். குற்றியல் லுகரம் பார்த்தாதான் குற்றியல் லிகரம் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ குற்றியல் லுகரம் அப்ப உகர எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது என்ன வரும் அப்படின்னா, இந்த குசுடு துபுரு அந்த வல்லினமைகளோட அந்த உகரம் சேர்ந்துச்சுன்னாதான் நம்மளுக்கு கசட தபர வல்லினமை, அதோட இக்கு இங்கு இஞ்சுன்னு சொல்லுவோம்ல, அதோட அந்த உகரம் சேர்ந்துச்சுன்னா குசுடு துபுரு அப்படின்னு சொல்லி பிரியும். அப்ப அப்படி பிரியும் போது அது எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகைகள் எல்லாம் பார்க்கணும். மண் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடை தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், இது மாதிரி ஒவ்வொரு வகைகள் இருக்கும் சரிங்களா. அது நம்ம ஒவ்வொன்றும் நம்ம எழுதிட்டு சொல்லலாம் சரிங்களா. நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். அது போல குற்றியல் இகரம்னாலும் அதேதான். அந்த இகரம் வந்து குறுகி வந்து ஒலிக்கும். உகரம் இகரமாக திரியும். அப்ப இகர எழுத்து அங்க வந்து தோன்றும். அது வந்து குற்றியல் லிகரத்துல வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. இது ரெண்டும் நம்ம நாளைக்கு டீப்பா வந்து பார்ப்போம் ஓகேவா. இப்போ இன்னைக்கு கிராமர் வந்து நம்ம முடிச்சிட்டோமா, 5 மணி ஆயிடுச்சு. ஓகே, இதுல ஏதாவது புரியாம இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்களேன், நான் சொல்றேன் அதை மட்டும் திரும்ப. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். இந்த மகர குறுக்கு மட்டும் எனக்கு புரியவே இல்லை மேம். மகர குறுக்கும்னா மருளும்ன்றது மருணும், போலும்ன்றது போனும் வரும் சொன்னீங்க மேம். தெரியும் சார், அவ்வளவுதானா மேம், வேற எதுவும் மாற்றம் இல்லையா மேம்? அப்போ அப்படி தெரியும் போது என்ன ஆகும்னா அதோட அது மாத்திர அளவு குறுகி விழுந்து ஒழிக்கும் சார், அவ்வளவுதாங்க சார். இது வந்து ஒரு கண்டிஷன் சார். இன்னொன்னு வந்து எத்தனை மாத்திரையில இருந்து மேம் எத்தனை மாத்திரை மேம் குறைஞ்சு ஒழிக்கும்? எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை மேம். அரை மாத்திரை. அப்ப குறுக்கம் அப்படின்றனால அது அரையில இருந்து குறைஞ்சு காலா குறையும், அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். அது வந்து மகர குறுக்கம். அப்ப அதோட மகர மெய் எழுத்து அதோட அரை மாத்திரையில இருந்து காலா வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. இப்ப நீங்க சொன்னது அந்த போலும் போனும் மருளும் அதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன். இன்னொன்னு வந்து அந்த தரும் கூட்டல் வண்டி அப்படின்னு வந்து பிரிப்போம். அப்போ இங்க நிலைமொழியில தரும் மகர எழுத்து இருந்து இம்முன்னு முடிதான் மகர எழுத்து, வரும் மொழியில வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்ப வண்டினா வகர வந்துச்சு. அப்படி இங்க நிலைமொழியில மகரமும் வருமொழியில வகரமும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு குறுக்கம் வந்து நிகழும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அது ரெண்டாவது கண்டிஷன், அவ்வளவுதான் சார். ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கும் மகர குறுக்கம். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ரெண்டாவது கண்டிஷன் சொல்லுங்கயா. ரெண்டாவது கண்டிஷன் மியா தானே மேம் வரும், கேன்மியா அப்படிங்கிற மாதிரி மியா சொல் வந்து வரும்ல மேம். மியா சொல் அது குற்றிய லிகரம் வரும் ஓகேவா. கேன்மியா குற்றிய லிகரம், அதுல வந்து மியாவும் அந்த யகரமும் வரும் ஓகேவாடா. நாளைக்கு வந்து பாப்போம். அது மகர குறுக்கத்துல ரெண்டாவது கண்டிஷன் அது வராதா மேம்? வராதுடா. குற்றிய லிகரத்துல தான் 2 கண்டிஷன் வரும். அந்த மியான்ற அசை சொல்லும், அப்புறம் வந்து அந்த யா வருமொழியில யகரமும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வரும். அது குற்றிய லிகரம். நாளைக்கு வந்து நம்ம போர்டு பிரசன்ட் பண்ணி அது என்ன எனக்கு என் போன்ல எதுவும் ஃபால்ட்டா இல்ல தெரியல, ஏதாவது நோட்டிபிகேஷன் கேஸ் கொடுக்காம இருப்பேன், அதனால வந்து ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா. இது ரெண்டையும் மகர குறுக்கம் அது குற்றிய லிகரம் தானே நாளைக்கு பார்ப்போம். குற்றிய லிகரமும் குற்றிய லிகரமும் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பாத்திரலாம் சரிங்களா. அப்ப எழுத்துக்கள் மிச்சம் எல்லாத்தையுமே நாளைக்கு நம்ம முடிச்சிடலாம். நீங்களும் கொஞ்சம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து முடிக்கலாம் சரிங்களா. இப்ப நாளைக்கு பாக்குறது கிராமர்ல இந்த டாபிக் தான் சரிங்களா. எழுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து சொல்லுக்கு போலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த லிட்ரேச்சர் சைட்லயும் கொஞ்சம் பார்த்துட்டே வரலாம் சரிங்களா. போல திருக்குறள் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சமா அந்த சைடு போய் இது பார்க்கலாம். இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி, அப்புறம் என்ன எழுத்து அந்த மரபு சொல், அதெல்லாம் வந்து அடுத்தது பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நேத்து நம்ம பார்த்தோம்ல 11 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தோம்ல, அதுல மொத்தம் எத்தனை நூல்கள் அறநூல்கள் சொல்லுங்க. 11 மேம். அறநூல்கள் எத்தனை? 6 மேம். 6 மேம். அறம் 11 மேம். அறம் வந்து 11, அகம் வந்து 6, புறம் வந்து 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா. அதுல புறம் ஒன்னே ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்னது புறம்? ஒரே ஒரு புறநூல். யார் எழுதியிருப்பாங்க? கண்ணன் கூத்தனார் மேம்.
களவழி 40. களவுனா அப்ப என்ன ஒரு ஞாபகம் சாட்சி வரணும்னு மேம். சொல்றேன். பொய் யாரு பொய் மேம்? சொல்வார். களவு பொய் இதெல்லாம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பொய்கையார் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா? அதே போல இந்த சைடு நாலடியார தொகுத்தவர்னா யாருன்னு சொல்லுங்க. பதுமனார் மேம். பதுமனார் மேம். தான் தொகுத்திருப்பாரு. மேம் உரை தொகுத்தவர் பகுத்தவர் மேம். தொகுத்தவர் பகுத்தவர் ரெண்டுமே உரை எழுதினவங்கன்னா யாருன்னு சொல்லுங்க. தருமரும் பதுமனார் மேம். உரைக்கு மட்டும் 2 பேரும் வருவாங்க. சரிங்களா? அப்ப தொகுத்தவர் முப்பாலா பிரிச்சவர் இதுனா பதுமனார் வருவாரு. உரைக்கு மட்டும் 2 பேருமே வருவாங்க அப்படின்னு சொல்றேன். 2 பேருமே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தருமரும் பதுமனாரா மேம்? ஆமாங்க சார். உரைக்கு உரைக்கு மட்டும் 2 பேர் வருவாங்க சார். ஓகேவா? அடுத்து ஜியு போப் வந்து ஆங்கிலத்துல சொல்லுங்க தம்பி. இன்னிலே அகமா புறமா மேம்? இன்னிலைய அந்த வஉசியா வஉசி இல்ல ஊவேசாவா அவர் வந்து இதுல வந்து சேர்த்திருப்பாரு. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல சேர்த்திருப்பாரு. அப்படிதானே? யாரு வஉசுவா ஊவேசாவா? இல்ல மேம், அது அகநூலா இல்ல புறநூலா கேக்குறேன். கைநிலைக்கு மாற்றா இன்னிலை வந்து சேர்த்திருப்பாங்க. அது வந்து எந்த வகைக்குள்ளயுமே சொல்லல நம்மளுக்கு. புறம்னா ஒண்ணுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 14 கீழ்கணக்குள்ள வருமா வராதான்ற விஷயத்த பத்தி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? வஉசி தான் வந்து சொல்லியிருப்பாரு. வஉசி தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஊவேசா இல்ல வஉசி. நம்ம தமிழ்னோடனே என்னை மாதிரி ஊவேசான்னு எடுத்திருக்கிறார். சரிங்களா? வஉ சிதம்பரனார் தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கைநிலைக்கு மாற்றாக இந்நிலைய 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இணைச்சிருப்பாரு. ஆக்சுவலி அவருமே நிறைய தமிழ்லாம் தொண்டாற்றிருப்பார்ல. இந்நிலையை படிச்சு இன்னெல்லாம் மறந்தேன், தொல்காப்பியத்தை படிச்சு தொல்லையெல்லாம் மறந்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. அப்போ அவர் தான் அந்த இந்நிலையை படித்து இன்னலெல்லாம் மறந்தேன்னு சொன்னார்ல. அப்ப அவருக்கு இந்நிலையை தான் பிடிச்சிருக்கு. அப்ப கைநிலைக்கு மாற்றா இந்நிலையை சேர்த்தவர்னா வஉசி சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்நிலையை எழுதினவங்க பொய்கையார். அது நம்மளுக்கு தெரியும். வேற நேத்து கேட்டதுல கொஸ்டின் கேட்டுக்கிறேன். நேத்து நம்ம பார்த்த புறநூல்கள்ல இந்த ஔவையார் மட்டும் இருக்கும் சிலபஸ்ல. சரிங்களா? நம்ம அதுக்கு பதிலா நம்ம அகநூல் புறநூல் எல்லாமே பார்த்திருப்போம். இல்ல ஔவையார் மட்டும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரிங்களா? இருங்க, அதுக்கு முன்னாடி நேத்து நடத்துனது கேள்வி கேட்டுக்கலாம். கேக்குறவங்க பதில் சொல்லுங்க. யார் சொல்றீங்க? சஞ்சய் சொல்றீங்களாடா? தம்பி சொல்றீங்களா? சஞ்சய். நாலடியார்ல பொருள்பால்ல எத்தனை அதிகாரம் இருக்கு தம்பி? தெரியல. வேற யாருக்கு தெரியுது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 24 மேம். 24 அப்படின்றது சரி. ஓகேவா? இப்ப அறத்துப்பால்ல 13, பொருட்பால்ல 24, அடுத்து இன்பத்துப்பால்ல 3. மொத்தம் எத்தனை இருக்கு? 13, 24, 3 40 வந்து நாலடியார்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 40 அதிகாரம் நாலடியார்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் ஒரு பாடல் வரி சொல்றேன். அது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுங்க. இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும். இது யார் எதுல இடம்பெற்றிருக்குன்னு ஐசு சொல்லுங்க. ஐசு. இந்த குறள் இந்த குறள் இந்த பாடல் வரி எதுல இடம்பெற்றிருக்குடா? இல்லார்க்கு ஒன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும். ஊக்கப்புடைமை மேம். ஆக்சுவலி இது திருக்குறள் இல்ல, 14 கணக்கு நூல்ல இருக்க பாடல் வரி. இது எந்த பாடல்களும் வரும்? இல்லை மேம், நான்மணிக்கடிகை இல்ல. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஜெயந்தி சொல்றீங்களா? மேம் முதுமொழி காஞ்சியா மேம்? இல்ல. கௌசி சொல்லுங்க. கௌசி ஆளே காலி. வைஷ்ணவி இருக்கீங்களா?
எல்லோருக்கொன்றியும் உடைமையும் அந்த கொஸ்டின் தானே மேம்? எல்லாருக்கும் ஒன்றியும் உடைமையும். இந்த வரிகள் எதுல இடம்பெற்றிருக்கு? நாலடியாரா மேம்? எதுல இடம்பெற்றிருக்கு? யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. திரிகடுகம் மேம். திருக்கடிகத்துல இடம்பெற்றிருக்கு. சிறப்பு. திருக்கடிகம் நான் சொல்லியிருந்தேன், அற உணர்வு உடையவங்களோட 3 செயல்கள் நம்ம ஒன்னொன்னு பார்த்தோம். இந்த இம்மூன்றும் அப்படின்னு சொல்லியிருந்தா திருக்கடிகம் எடுத்திருப்பீங்க. இந்த புதரில் விதைத்த விதை அதெல்லாம் பார்த்தோம்ல. தூயவர்களோட செயல்கள், அற உணர்வுடையவர்களோட செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்ப திருக்கடிகத்துல நம்ம பார்த்தோம். அப்போ வறியவங்களுக்கு ஒண்ணுன்னா கொடுக்கணும். இல்லார் கொன்றீதல், அப்போ வறியவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கொடுக்கணும். இந்த நிலையாண்மையை அறிஞ்சு நல்ல வழியில நடக்கணும். எந்த உயிருக்கும் துன்புறுத்தம் செய்யக்கூடாது. இந்த 3 விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. திருக்கடிகத்துல வந்திருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 4 அடியில 6 அறக்கருத்துக்களை சொல்லுச்சுன்னா அது எந்த நூல்? ஏழாதி. ஓகே. ராஜகுமாரி அக்கா, நீங்க கொஸ்டின் கேளுங்கக்கா. யார்கிட்டயாவது ஏதாவது நம்ம கிளாஸ்ல பார்த்தது இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டின் யாரையாவது மென்ஷன் பண்ணி கேளுங்க. எல்லாருமே கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேளுங்கக்கா. ரஞ்சித் குமார், உங்களுக்கான கொஸ்டின். சைவ வேதம் அப்படின்னு நம்ம எந்த நூலை சொல்றோம்? திருவாசகம். அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? அதை இயற்றியவர் யாரும் சொல்லிடுறோம்? மறந்துருக்கோம். அடுத்த கேளுங்க. நானே சொல்லிடுறேன். 658 பாடல்கள் இயற்றியவர் வந்து மாணிக்க வாசகர். அடுத்த கொஸ்டின் யாருக்குன்னா ஜெயந்தி, உங்களுக்கான கொஸ்டின்ரா. துறவிரவியலை முதலாக கொண்ட நூல் எது? மேம் கொஸ்டின் பண்ணிட்டேன் மேம். பிரேமாக்கா இருக்கீங்களாக்கா? பிரேமாக்கா, ஓகே. முத்தக்கா கேளுங்கக்கா. முத்தக்கா, நீங்க கொஸ்டின் யாருக்குக்கா கேக்குறீங்க? முத்தக்கா கேக்குறீங்களா? மைக் ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே, கொஸ்டின் ரெடி பண்ணி வைங்க. வேற யார் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? கௌசி கேக்குறியா? கௌசி, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருந்து 2 கொஸ்டின் கேளுங்க. உழுக்கலாறு என அழைக்கப்படும் நூல் என்ன கேட்டீங்க? உழுகலாறு என்று அழைக்கப்படும் நூல் யார்கிட்ட கேக்குறீங்க? சந்துரு சொல்லுங்க. சந்துரு பதில் சொல்லுங்க. தெரியல மேம். உழுகலாறு என அழைக்கப்படும் நூல் கைநிலை. கைநிலை. அடுத்த கொஸ்டின் கேளுடா. அடுத்த வினா வந்து ஆர்கலி உலகத்து என ஒவ்வொரு பாடலும் தொடங்கும் நூல். யார்கிட்ட கேக்குறீங்க? நாகலட்சுமி சொல்றா. கொஞ்சம் டக்கு டக்குன்னு கேளுங்க. அக்கா, முதுமொழி காஞ்சிக்கா. முதுமொழி காஞ்சி. ஓகே மேம். ஓகே, அடுத்து ஜெயந்தி கேளுடா. துயில் யார சொல்லி சொல்லணுமா மேம்?
யாராவது பேர் சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளு. சந்தியா அக்கா. சந்தியா அசோகன். துயிலில்லை துயிலில்லை என்ன எந்த பாடல்ல வரும் மேம்? தெரியல மேம். நேத்து சொன்னோம் கிளாஸ்ல. நான்மணி கடிகைக்கா. நான்மணி கடிகையில வருது. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. தெரியாத இளமை பருவத்து கல்லாமை குற்றம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். கௌசியக்கா. கௌசி சொல்றீங்களா? தெரியலைங்க மேம். நீ ஆன்ட்டு சொல்லிடுறான். நான்மணி கடிகை. நான்மணி கடிகை. ஓகேவா? அப்ப ரெண்டுமே நான்மணி கடிகை தான். இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் சொன்னோம்ல, அது ஃபுல்லா சொல்லுங்க ஜெயந்தி. எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன நூல்னு. மேம் ஆறுகளி வந்துச்சுன்னா முதுமொழி காஞ்சி மேம். துயில் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த வரிகள் வந்து நான்மணி கடிகை. எனப்படுவதுன்னு வந்தா கலித்தொகை. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? விளக்குன்னு வந்தா நான்மணி கடிகை. சொல்லுங்க. சிறந்தன்றுன்னு வந்தா என்ன நூலு? முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி மேம். எனப்படுவது அதுவும் முதுமொழி காஞ்சி மேம். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுக. அப்ப எனப்படுவது வந்து கலித்தொகை. சரியா? அந்த சிறந்தன்று அது வந்து என்னதுன்னா முதுமொழி காஞ்சி. ஆறுகளி உலகத்து மக்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த சிறந்தன்று அப்படின்னு வந்தா முதுமொழி காஞ்சி. வேற என்ன சொல்லுவோம்? இம்மூன்றும் அப்படின்னு வந்தா திருக்கடிகம் போட்டுருவோம். இன்னொன்னு என்னமோ சொன்னீங்கல்ல யாரோ? களத்து முடியும்ல மேம். களவழி நாற்பது. அட்டக்களத்து அப்படி சொல்லுறோம். அது வந்து என்ன நூல்? களவழி 40. களவழி 40. ஓகேவா? இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரியில நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா? அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்போம். இப்போ நம்ம இந்த சைடு இந்த அடுத்த டாபிக் உள்ள போலாம். சரிங்களா? அதுல கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். இப்ப திராவிடம் இருக்கா? அடுத்த டாபிக் ஔவையார் ஒருத்தர் இருக்காருல்ல, ஔவையாரை பார்த்துட்டு அப்புறம் நம்ம திராவிடம் பார்க்கலாம். இப்ப ஔவையார் பார்த்தோம்னா இப்ப நம்ம கரெக்டா இருக்கும் டைம். ஔவையார் எத்தனை ஔவையார் ஆக்சுவலி இருக்காங்க? ஔவையார் 5 ஔவையார் இருக்காங்க. நம்மளுக்கு அந்த மூதுரை எழுதின ஔவையார் வேற, ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் வேற, அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார் வேற. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலத்துல இருந்த ஔவையார்கள் தான். அதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சங்க காலத்துல இருந்த ஔவையார் தான் அதியமானோட ஃப்ரெண்டு. நெல்லிக்கனி கொடுத்தவங்க அவங்க சங்கம் பீரியட்ல இருந்தவங்க. சரிங்களா? இப்ப சங்க காலத்துல இருந்த ஔவையார் தான் அவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நிறைய பேர். அந்த ஆக்சுவலி ஔவை அப்படின்றாலே அந்த புலமையில பெஸ்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த ஔவை அப்படின்ற ஒரு பட்டம், தமிழ் மகள் அப்படின்னு பொருள் தானே. அப்ப அந்த மாதிரி தமிழ் கவிதைகள் எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் ஔவைன்னு பல பேருக்கு வந்து இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் நம்ம ஆத்திச்சூடி பாடுன ஔவையார். சங்க காலத்துக்கு அப்புறம் வந்த ஔவையார் தான் ஆத்திச்சூடி பாடுன ஒரு ஔவையார். ஓகேவா? அப்ப அந்த ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார் வேற, நம்மளுக்கு ஆத்திச்சூடி எழுதின ஔவையார்ன்றது வேற. சரிங்களா? இந்த ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் தான் நம்ம கம்பர், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார் அந்த சொல்லுவோம்ல, 12ஆம் நூற்றாண்டுல இருப்பாங்களே எல்லாருமே. இந்த ஜாப் ஓகே எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாப்னா அந்த ஜேனா ஜெயங்கொண்டார், ஓனா ஒட்டக்கூத்தர், வீணா புகழேந்தி, ஓகே எஸ் புகழேந்தி, ஒட்டக்கூத்தர், கம்பர், எஸ்னா சேக்கிலார். இவங்க எல்லாருமே 12ஆம் நூற்றாண்டுல இருப்பாங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே இந்த ஆத்திச்சூடி எழுதின ஔவையாரோட சமகாலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப சங்க காலத்துல எழுதின நூல்கள் என்னென்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, புறநானூறுல மொத்தம் 33 எழுதியிருப்பாங்க. சரிங்களா? புறநானூறுல 33, அகநானூறுல 4, குறுந்தொகையில 15, நற்றிணையில 7. புறநானூறு 33, அகநானூறு 4, குறுந்தொகையில 15, நற்றிணையில 7.
7 நாளுமே நம்ம நல்லா இருக்கணும். இப்ப நற்றிணை, இப்ப நல்லானா நற்றிணை, இப்ப 7 days. புறநானூறு, ஓகேவா? புறம்னா 4 பக்கம் 4 புறம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இங்க வந்து 1 குறைஞ்சு இருந்துச்சு, ஒரு புறம் போகல. இப்ப 3 சொல்லி வருது. நான் வச்சுக்கோங்க. அகநானூறு, அகத்துல 4, இப்ப 4, இப்ப நான் 4 ஃபிங்கர் வந்து நகத்துல வைக்கிறோம். இப்ப அகம்னா 4. குறுந்தொகைனா 15, 1 5 இது எப்படி நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? 15. இப்ப இந்த கவுண்டிங் முக்கியம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே சங்கால ஔவையார் எழுதுனது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், ஞானக்குரல், நல்வழி, மூதுரை இந்த நூலும் எழுதியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்க ஔவையார். அந்த ஆத்திச்சூடி எழுதுனாங்களா அந்த ஔவையார் இது மிச்சம் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், ஞானக்குரல், நல்வழி, மூதுரை இந்த நூல்கள்லாம் இயற்றிருக்காங்க. சரிங்களா? பாரதியார் தான் ஆக்சுவலி தமிழ் மகள் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணிருப்பார். ஔவையார தமிழ் மகள், நம்ம ஒரு பாட்டு படிச்சிருப்போம், ஓல்டு புக்ல இருக்கும். தமிழ் மகள் சொல்லிய சொல்லுக்கு வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி வரும். அப்ப அதுல தமிழ் மகள் அப்படின்றது ஔவையார தான் குறிப்பாங்க. இப்ப தமிழ் மகள் அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்ததுல இந்த நல்வழி அதை வந்து பார்ப்போம். சரிங்களா? நல்வழி அப்படின்னா எதை பத்தி ஆராயும் அப்படின்னா அறிவு, இந்த விழுமியம், காரணம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, மனம், மொழி, இதை பத்தின விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு அதுக்குண்டான அது சம்பந்தமான செய்திகளை சொல்றதா நம்மளுக்கு அந்த நல்வழி நூல் வந்து சொல்லும். ஓகேவா? அதுக்கான ஒரு பாட்டு நம்மளுக்கு புத்தகத்துல இருக்கும். அந்த பாட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நல்வழியில இருக்க பாட்டு. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதோ மாநிலத்திற் வேண்டா, நமக்கும் அது வழியே நாமும் போவோம் அளவும் நமக்கென் என்றும் இண்டு உண்டு இரும். அப்போ எவ்வளவுதான் நீ அழுது புரண்டாலும் இறந்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப வந்து வர மாட்டாங்க. அவங்க போன பாதையில தான் பின்னாடி நம்மளும் போகணும் அப்படின்ற மாதிரி பாடல். சரிங்களா? இந்த பொருள்ல இருக்கிற பாடல் இது வந்து நல்வழி பாடல். இது நான் வச்சுக்கோங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவதோ மாநிலத்தீர். அப்ப மாண்டோர் அப்படின்னா அங்க இறந்தவங்க வந்து திரும்பி நம்மளுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால தமக்குன்னு சேர்த்து வைக்காம நம்ம இருக்கும் போதே பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த நூல் நல்வழி. ஓகேவா? அடுத்து மூதுரை பாட்டுதான் அந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அந்த பாடல் நம்ம பார்த்திருப்போம். அது மூதுரையோட பாட்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. மூதுரை அப்படின்றதுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலா இதுல 31 பாடல்கள் இருக்கு. இதுக்கு வந்து வாக்குண்டாம் அப்படின்ற வேறு பேரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நேரிசை வெண்பாக்களால ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல இந்த மூதுரையில இருக்க நம்ம புத்தகத்துல இருக்க பாடல் அப்படின்னா, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் கற்றோருக்கு மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, பட் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி பாட்டு. இந்த பாட்டு நம்மளுக்கு எதுல வருது அப்படின்னா மூதுரையில இடம்பெற பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு மன்னனையும் ஒரு குற்றம் இல்லாம கற்றவனையும் 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா மன்னனுக்கு அவன் நாட்டுல மட்டும்தான் சிறப்பு. ஆனா குற்றம் இல்லாம பிழை இல்லாம ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல சிறப்பா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது மூதுரையுடைய பாட்டு. அடுத்த பாட்டு, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல் உலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இதுவும் மூதுரை பாட்டு தான். ஓகேவா? நெல்லுக்கு இறைச்ச நீர் எப்படி புல்லுக்கு பாயுதோ அது மாதிரி இதுல குணத்தாலும் கொடையாலும் சிறந்து விளங்குறவங்க ஒருத்தவங்க இருந்தாலும் நம்மளுக்கு மழை வந்து பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது மூதுரையுடைய பாட்டு. இந்த பாட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த பாட்டு, இதுவும் மூதுரையில இருக்க பாட்டு தான். உடன் பிறந்தார் சுற்றத்தார் எஞ்சிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமழையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. இது வந்து சொல்றாங்க. சரியா? உடன் பிறந்தவங்க மட்டும்தான் சுற்றத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. சரியா?
அப்ப சர்க்கரை நோய் போன்ற சில வியாதிகள் பிறக்கும் போதே நம்ம கூட பிறந்துரும். ஆனா அது நம்ம வந்து உடன் பிறந்தான்னு சொல்லுவோமா? அப்ப அந்த பிணியெல்லாம் நம்ம உடன் பிறந்தான்னு சொல்ல மாட்டோம். அது கூடயே வர்றதுதான். அதுக்காக நம்ம உடன் பிறந்தோம்னு சொல்ல மாட்டோம். அது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து நேசிக்கணும், எல்லாரும் கூட ஒரே மாதிரி பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இதுவும் மூதுரை உண்டான பாட்டு தான். ஓகேவா? அப்ப என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க? அந்த கற்றவங்களுக்கு செலுத்துற இடம்லாம் சிறப்பு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நெல்லுக்கு இறைச்சினே புல்லுக்கு இறையுது. அது மாதிரி நல்லவங்க வந்து இருக்கிறனால நம்ம அனைவருக்கும் அதனாலதான் மழை பெஞ்சு நம்ம அனைவருமே உலகம் வந்து செழிக்குது. அந்த மாதிரி கருத்து. அதே போல இந்த உடன் பிறந்தவங்க மட்டும்தான் சுற்றத்தோர்னு எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 3 கருத்துக்களுமே நம்மளுக்கு மூதுரையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் வேற என்ன நம்ம ஔவையாரோட பாட்டு பார்த்திருப்போம்? சனி நீராடு அந்த பாட்டு வந்து பார்த்திருப்போம். சனி நீராடுன்றதும் ஔவை வாக்குதான். சனிக்கிழமை தான் வந்து இப்ப வந்து வெள்ளி செவ்வாய் அது ஆனா தலைக்கு நீராடணும், தலை குளிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா சனி நீராடல் தான் நம்மளோட சங்க காலத்துல இருந்து வருது. சரியா? சனிக்கிழமை ஆனாதான் அப்ப அந்த பீரியட்ல வந்து இந்த எண்ணெய் வச்சு தலைய வந்து உள்ள குளிர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து சனிக்கிழமை தான் இருந்துச்சு. இந்த வரிகள் சொன்னது சனி நீராடு அப்படின்னு சொன்னது நம்ம ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பின்னாடி பிற்காலத்துல வந்து ஔவையார் வந்து இந்த வாயுதரணை அந்த அதிகாரத்துல இந்த காற்றை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. வாயு வழக்கம் அறிந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆயுள் பெருக்கம் உண்டாகும் அப்படின்னு வந்து அந்த காற்றை சிறப்பிச்சு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பிற்கால ஔவையார் சொன்னது. ஓகேவா? அவங்க சொன்னதுதான் அந்த வாயுதரணை அப்படின்ற குரல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல நம்ம 10th புத்தகத்துல பார்த்திருப்போம் காற்றுன்ற லெசன்ல. ஓகேவா? அதுலயும் ஔவையாரை பத்தி இருக்க சிறப்பு. அடுத்து மூதுரையில இன்னொரு பாட்டு. ஆழ அமைக்க முகப்பினும் ஆழ்கடலே நாளி முகவாது நாள் நாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன். அதுல ஃபர்ஸ்ட் 2 லைன் நம்ம பார்த்திருப்போம். சரியா? அதுக்கு அடுத்த 2 லைன் தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தன்னம் விதியின் பயனே பயன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாட்டும் மூதுரை பாட்டு தான். அடுத்து வந்து என்ன பாட்டு அப்படின்னா நம்ம அதியமானுக்கு ஔவையார் நெல்லிக்கனி கொடுத்தாங்களா, அதுலயே அந்த பாடல் வரி நம்மளுக்கு இருக்கும்ல. அந்த சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரிகள் வரும். அதுல அந்த நெல்லிக்கனி சாதல் அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம வந்து போட்டுடலாம். இந்த பாட்டும் அதுதான். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். இது வந்து எதுல வந்திருக்கும் ஔவையார் பாட்டுல? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. யார் சொல்றீங்க? ஐசு சொல்றியாடா? மேம் மூதுரை மேம். மூதுரை இல்லடா. இதுவும் 10th புக்ல அந்த கவுண்டர்ல பார்த்திருப்போம். சொல்லுங்க. நல்வழி மேம். கொன்றை வேந்தன். ஓகேங்களா? கொன்றை வேந்தன்ல தான் சொல்லியிருப்பாங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்றது ஔவையாரோட கொன்றை வேந்தன்ல இருக்கிற வரிகள் தான் அந்த வரிகள். ஓகேவா? அடுத்து கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. அதுவும் நம்மளோட ஔவையாரோட வரிகள் தான். ஓகேவா? அப்புறம் ஔவையாரோட வரிகள் ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டோம். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற களமடந்தை ஓதுகிறார். இதெல்லாம் நம்ம பழைய புக்ல சமைச்சர் புக்ல பார்த்திருப்போம். நம்ம படிச்சது இவ்வளவுதான், படிக்காது எவ்வளவோ படிப்பு சொல்லி கொடுக்கிற சரஸ்வதி கூட இன்னமும் கையில புத்தகத்தோட தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம வந்து படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம்ல சொல்லக்கூடாது. அப்போ கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணும். அந்த எறும்பு கூட அது வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்காம படிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த கருத்துல வரும். ஓகேவா? இதுவும் ஔவையார் பாடல் தான். ஓகேவா? இதுக்கு அடுத்து இதெல்லாம் நம்ம ஜென்ரலா பார்த்தது அங்கங்க நம்ம ஸ்கூல் புத்தகத்துல இருக்கும். அடுத்து நம்ம புறநானூறுல ஔவையார் அந்த கோவமா அந்த அதியமான் வந்து பொருள் கொடுக்கலன்னு சொல்லி கோவமா அந்த வாயிற்காவலன்ட்டு பேசுவாங்கல்ல, வாயிலாரனேன்னு அந்த பாட்டும் நம்ம புத்தகத்துல இருக்கு. வாயிலானோ வாயிலோயோ வாயிலேயே அந்த பாட்டு இருக்குமா? அந்த பாட்டு புறநானூறு பாட்டு. பாடான் திணையில பார்த்திருப்பாங்க. பரிசில் பெறதுக்காக அந்த பாட்டு வந்து பாடிப்பாங்க. இவர் மட்டும்தான் குடுக்குறாரா, படிச்சிருக்கேன், என்னோட கலப்பை என்னோட ஊழியை நான் எடுத்துட்டேன்னா நான் போய் எங்க வேணா பாட்டு எழுதி பரிசு வாங்கிக்குவேன், உங்க மனட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டுற மாதிரி அந்த கான்வர்சேஷன் வரும்ல, அது அந்த வாயில் காவலன்ட்ட பேசுறது. அது வந்து புறநானூறு பாடல்ல வரும். ஓகேவா? இது வந்து வரும். அடுத்து வேற என்ன பாட்டுன்னா, இந்த காடாகு ஒன்றோ நாடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனை. இந்த பாட்டும் ஔவையார் பாட்டு தான். அதுல என்ன சொல்லுவாங்க, ஒரு காடா இருந்தாலும் சரி
காடா இருந்தாலும் சரி, மேடா இருந்தாலும் சரி, மிசைனா பள்ளமா இருந்தாலும் சரி, மிசையாகும் ஒன்றோ. அப்புறம் என்ன பார்த்தோம்? அவள்னா பள்ளமா, மிசைனா மேடா, மேடா இருந்தாலும் சரி, அவள்னா பள்ளமா இருந்தாலும் சரி, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலவரே. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஆடவர்னா அங்க இருக்க ஆண் மகன்கள் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எந்த ஊர்ல ஆண்மகன்கள் சிறப்பா வந்து இருக்கிறாங்களோ அந்த ஊர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து. ஓகேவா? இதுவும் ஔவையார் பாட்டு தான். ஓகேவா? இந்த பாட்டு நம்ம பார்த்தோம். இதுவும் ஔவையார் பாட்டு. வேற ஏதாவது ஔவையார் பாட்டு ஞாபகம் இருக்கா? எங்கேயாவது பார்த்தது? வேற யாராவது சொல்லுங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல. மேம் இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது பழமொழி இல்லையாடா? ஔவையார் சொன்னதுதானா? ஓ ஓகே மேம். இல்ல மேம், இது மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு மேம். அது வந்து பழமொழி. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் மேம். இல்ல அது பழமொழி தான். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். என்னக்கா? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். இதெல்லாம் ஔவையார் சொன்னதுதானுங்களா? எனக்கு பழமொழி மாதிரியே இருக்கு. மேம் ஜாதி இரண்டொழிய வேறில்லை ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்றது ஔவையார் சொல்லிருப்பாங்க. அது எதுல சொல்லிருப்பாங்க? நல்வழியில தான் மேம் சொல்லியிருப்பாங்க. நல்வழியில சொல்லிருப்பாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிறதா ஜாதி இரண்டொழிய வேறில்லை. எனக்கு அந்த சித்திரமும் அது எனக்கு தெரியலக்கா சரியா. அது பார்த்துட்டு வேணா சொல்றேன். தனிப்பாடல் திரட்டு ஔவையார் பாடல். என்னக்கா? தனிப்பாடல் திரட்டல ஔவையார் தானா? அந்த இதுல ஔவையார் பாடிருப்பாங்களா மேம்? அந்த இதுல வரும். ஓகே. சந்துரு என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன்ல, அது சொல்லிட்டோம் கிளாஸ்ல. வேற ஏதாவது சொல்லுங்க. சித்திரமும் ஆத்திச்சூடி ஃபுல்லாமே அப்படியே மொத்தமே ஆவண வரிசையில இருந்து அவ வரைக்கும் அது நம்ம போட்டுருவோம். வேற புத்தகத்துல வேற எங்கேயாவது இருக்கா? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி. அணுவை துளைத்து திருக்குறளுக்கு சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள்னு. ஓகேவா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. தெரியாது இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓரளவு நம்ம ஔவையாருக்கு எங்கெங்க இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகேவா? அவ்வளவுதான் கண்டென்ட் ஔவையாருக்கு நினைக்கிறேன். இனி எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஸ்டின்ல இந்த மாதிரி பாக்குறதா இருந்தா நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா, அதோட சேர்த்தே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்னைக்கு நம்ம அந்த அறநூல்கள் ஃபுல்லாமே முடிச்சிட்டோம். இன்னைக்கு எல்லாமே. நாளை கிளாஸ்ல வரும்போது ஒரே டாபிக்ல நான் கேட்காம, இப்ப நான் திருக்குறள் போன கிளாஸ்ல கேட்டேன்ல, அதே போல இப்ப 4 அதிகாரம் படிச்சிருக்கோமா, நாளைக்கு 2 படிப்போமா, அப்ப 6 அதிகாரம். அப்ப நீங்க நேத்து கிளாஸ் படிச்சதையும் படிச்சுட்டு வரணும். இந்த அறநூல்கள்ல இருந்தும் 2 கேள்வி கேட்பேன். அது மாதிரி கிளாஸ் கண்டினியூவா கேட்டே தான் வருவேன். அதனால நீங்க தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 70 நாளுக்கு அப்புறம் பரிச்சை எழுதும் போது திரும்ப மொத்தத்துல இருந்து ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் போதே பார்த்துட்டே வந்துருங்க. ஓகேவா? இந்த திராவிட மொழியின் தொன்மை அதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? அது என்னன்னா அந்த தமிழ்ல நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும்ல எல்லாமே அங்கங்க இருக்கும். உரைநடை போர்ஷன்ல தமிழ் மொழி, அந்த திராவிடம், தமிழ் கப்பல் படை எப்படி இருந்து, கப்பல் திறன் எப்படி இருந்துச்சு, அந்த கலை எப்படி இருந்துச்சு, அந்த எழுத்துக்கள் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணாங்க, அந்த தொன்மை தமிழகம், அதெல்லாம் நம்ம நிறைய டாபிக் பார்த்திருப்போம்ல. அங்கங்க இருக்கும். ஒரு 20-30 லெசன்ஸ் இருக்கும். சரிங்களா? அது ஒரே நாள்ல பார்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிளாஸ்ல இந்த மாதிரி சைடா பாத்துக்கலாம். கிராமர் பார்த்துட்டு இதை கொஞ்சம் சைட்ல பார்த்துட்டு அப்படியே பேரலா முடிச்சிடலாம். ஓகேங்களா? நாளைக்கு 2 அதிகாரம் படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் கேளுங்க. நான் சொல்றவங்க அவங்க உங்களுக்கு உண்டான 2 கொஸ்டின் இன்னொருத்தவங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் டைம் வந்து யாரு கேக்குறீங்க அப்படின்னா, சண்முகப்பிரியாக்கா இருக்கீங்களாக்கா? சண்முகப்பிரியாக்கா இருக்கீங்க. இப்ப நம்ம பார்த்த கிளாஸ்ல 3 நாள்ல பாத்துருக்கோம்லக்கா, அதுல இருந்து யார்கிட்டயாவது கொஸ்டின் கேளுங்கக்கா. ஒரு 2 கொஸ்டின் கேளுங்கக்கா. யாருக்கிட்டக்கா கேக்குறீங்க? பேரை சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஸ்டின் கேளுங்கக்கா. சரி, நீங்க கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருங்க. யாராவது ரெடி பண்ணவங்க இருக்கீங்களா? முத்தக்கா ரெடி பண்ணிட்டீங்களா? கேக்குறீங்களாக்கா? யார்கிட்ட கேக்குறீங்கன்னு கேளுங்கக்கா. அடுத்து சண்முகப்பிரியா அக்கா கேளுங்க. ரம்யா
துண்டு என்று அழைக்கப்படும் நூல். கேக்கல. துண்டு என்று அழைக்கப்படும் நூல். துண்டு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேக்குறாங்க. தெரியலன்னு சொல்லிருங்க. தெரியலைங்க. ம் நீங்களே சொல்லிருங்கக்கா. நான்மணி கடிகை. 4 மணி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கக்கா. திவ்யாவுக்கு மேம். திவ்யா இருக்கீங்களா? திவ்யா நீங்க வேற யார்கிட்ட கேளுங்கக்கா. கொஞ்சம் எல்லாரும் ஆக்டிவா இருங்க. கொஸ்டின் எடுத்து வைங்க. டைம் ஆக்க வேணாம். டக்கு டக்குன்னு முடிச்சீங்கன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸ்னேகா கேக்குறேன். ஸ்னேகா சொல்றா. ஸ்னேகா இருக்கீங்களா? கேளுங்கக்கா. பாடுபட்டு தேடி செல்வத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மேம் சரியா கேட்கல மேம். பாடுபட்டு தேடிய செல்வத்தை புதைத்து நான் பேசுறது கேட்கலையா? இருங்க திவ்யா, நீங்க வெயிட் பண்ணுங்க. கொஸ்டின் எடுத்து வைங்க. அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். ஸ்னேகா சொல்லுங்க இப்ப. மேம் கொஸ்டின் சரியா கேட்கல மேம். பாடுபட்டு தேடிய செல்வத்தை புதைத்து வைக்காதே அப்படின்னு யார் சொல்லிருப்பாங்க? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது திவ்யா. நான் உங்க பேர் சொல்லும் போது நீங்க அடுத்து பதில் சொல்லுங்க. எனக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியல மேம். அக்கா நீங்களே சொல்லுங்க. ஔவையார் என்னங்கக்கா? ஔவையார் தான் மேம் சொல்லிருப்பாங்க. ஔவையார் வந்து சொல்லிருப்பாங்க. அடுத்து யார் கேக்குறீங்க? சண்முகப்பிரியாக்கா கொஸ்டின் ரெடி பண்ணிட்டீங்களாக்கா? நோட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப லேட்டா வந்துட்டேன் மேம் இன்னைக்கு கிளாஸ். ஓகேக்கா. ரம்யா நீயே கேக்குறியாடா? சரி சந்துரு கேளுங்க. சந்துரு கேளுங்க. நாகலட்சுமி. என்னது? பழமொழி என்ற சொல்லு ஃபர்ஸ்ட் எந்த நூல் இடம்? என்னதுண்ணா? பழமொழி என்ற சொல் முதலில் எந்த நூல் இடம்? அகநானூறுண்ணா. அடுத்து ஐஸ்வர்யம். சொல்லுங்கண்ணா. பரண இலக்கியத்தின் முன்னோடி இருக்குமா? ஏதாவதுண்ணா? பரணி இலக்கியத்தின் முன்னோடி. கொஞ்சம் லவுடா பேசுங்க, கேட்க மாட்டேது. பரணி இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு எந்த நூலை சொல்றாங்க? கலங்கித்து பரணி. முன்னோடி அப்படின்னு எந்த நூலை சொல்றாங்க? கரெக்டா சொல்லுங்க. களவழி 40. களவழி 40. அதான் நம்ம பார்த்தோம் நேத்து போர் நடந்துச்சு. ஓகே. ஐசு கேக்குறியாடா கொஸ்டின்? எஸ் மேம். கேளுங்க. ராஜ்குமாரி அக்கா கேக்குறேன் மேம். எஸ் மேம். ஆத்திச்சூடியின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எதுக்கா? முதுமொழி காஞ்சி ஆசான். புறநானூறு. ஆன்சர் சொல்லுங்கக்கா. தெரியுதா தெரியலன்னு சொல்லிருங்க. டக்குன்னு ஆன்சர் சொல்றோம். தெரியல மேம் சொல்லிருங்க மேம். ஐசு சொல்லுங்க. ஐசு கேட்டீங்க பயப்படுத்திருப்பீங்க மேம். முதுமொழி காஞ்சி தான் மேம். அக்கா கரெக்டா தான் மேம் சொன்னாங்க. கரெக்டா சொல்லிட்டாங்களா? மேம் முதுமொழி காஞ்சி தான் மேம். அடுத்து முத்தக்காக்கு மேம். இது என்னது அக்கா? இது என்னது? நான்மணி கடிகையோடைய ஆசிரியர் அவர் வந்துட்டு அவருடைய இயற்பெயர் என்னதுங்கக்கா? நாகனார். விளம்பி நாகனார். இயற்பெயர் மட்டும்க்கா? நாகனார். கரெக்டுக்கா. விளம்பிங்கிறது அவருடைய ஊரு, நாகனார்ங்கிறது அவருடைய இயற்பெயர்.
நாகலட்சுமி கேக்குறீங்களாடா? கேட்கிறேன் மேம். கேளுங்க, டக்குன்னு கேளுங்க. அந்த ஐயப்பன் எனக்கு கேக்குறீங்க. ஐயப்பன் இருக்கீங்களா? ஐயப்பன் ஆனா இனியவை நாற்பதுல வந்து செய்யக்கூடியது வந்து சொல்லுவாங்களா, செய்யக்கூடிய சொல்லுவாங்களா, எத்தனை சொல்லுவாங்க? அது வந்து மொத்தம் வந்து இனியவை நாற்பதுல வந்து செய்யக்கூடிய செயல் சொல்லுவாங்க. எத்தனை சொல்லுவாங்கன்னா 124 வந்து செயல்கள் வந்து செய்யக்கூடிய செயல்கள் சொல்லுவாங்க. ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி. கேளுங்க, மைக் ஆன் பண்ணிட்டாங்க. நாகலட்சுமி வாய்ஸ் கேட்க என்ன நான் சொல்லல. ஆசாரக்கோவை வந்து மறுபெயர் என்னது? வேறு பெயர். ஆசாரக்கோவையின் வேறு பெயர். ஆசாரக்கோவைக்கு வேறு பெயர் இருக்கா? ஆசாரக்கோவைக்கா? இல்லையே. ஆசாரக்கோவை என்னன்னு சொல்லுவான்? புரியல. நீங்க ஆன்சர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க. உங்களுக்கு பிரேக் ஆகுது போல. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லுவான். அதுல எத்தனை வித்துக்கள் இருக்கு? லட்சுமி, எத்தனை வித்துக்கள்? விதை விதை வித்து வித்துக்கள் சொல்லியிருப்பாங்க. என்னது? வித்துக்களா? ஆமா, 8 வித்துக்கள். ஓகேடா. சந்தியா கேக்குறியாடா? சந்தியா அசோகன். சந்தியா அசோகன் மேம் கேக்குறேன் மேம். சந்துருக்கு. மருந்து பொருட்களால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு சொல்லுங்க. திருக்கடிதம், சிறுபஞ்சகோலம், ஏராதி. ஓகே. அடுத்து ஐயப்பா இருக்கும். ஐயப்பா இருக்காங்க, சொல்லுங்க. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல். கேக்குதா? ஐயப்பன் தெரியுதா தெரியலையா? மைக் ஆன் பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க. வேளாண் வேதம் சொல்றீங்களா தம்பி? தெரியலையா? நீங்களே சொல்லிருங்க. நாலடியார் மேம். ஓகே, தேங்க்யூ. சுகில் சார் கேக்குறீங்களாங்க சார்? சுகில் சார் யார்கிட்ட கேக்குறீங்கன்னு கேளுங்க சார். மேடம் திவ்யா மேடத்துக்கிட்ட கேக்குறேன் மேடம். திவ்யா மேடம் கேக்குதுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா ரிசீவ் ஆகும். அந்த ஔவையார் பாடல்ல நாடாகு காடாகுன்னு வருதுல்ல மேடம், அதுல அவளுக்கு எதிர்ப்பக்கம் மிசைக்கு எதிர்ப்பக்கம் என்ன மேடம்? திவ்யா அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் சார் கேட்கும். நீங்க வேற யார்ட்டையாவது கேளுங்கக்கா. கேளுங்க சார். கௌசல்யா மேடம். வந்துட்டாங்க. சொல்லுங்க மேம். மறுபடியும் கொஸ்டின் கேட்க சொல்லுங்க மேம். எனக்கு கேட்கல, பிரேக் ஆகும். திரும்ப கேளுங்க சார் கொஸ்டின். அந்த ஔவையார் பாடல் காடாகு நாடாகுன்னு வந்ததுல, அதுல அவளுக்கு எதிர்ப்பக்கம் மிசைக்கு எதிர்ப்பக்கம் என்ன? அவள்னா பள்ளம் சார், அப்போ மேடுன்னு வரும். மிசைனா மேலே, ஸோ ஆப்போசிட்ல கீழேன்னு வரும். சரி, ஔவையார் பெண்களை பாராட்டி இருக்காங்களா, ஆண்களை பாராட்டி இருக்காங்களா?
ஆண்களை தானே சார் பாராட்டியிருப்பாங்க. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஆண்கள் எங்க நல்லவங்களா இருக்காங்களோ அங்கதான் நிலம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க மேடம். அப்போ ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, ஆண்கள் வந்து நல்லா கரெக்டா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து யாரு? ஐயப்பன் கேக்குறீங்களா? கொஸ்டின் கேக்குறீங்களா? எது வேணா கேட்கலாங்க. நம்ம கிளாஸ்ல பார்த்ததுல இருந்து கேளுங்க. இன்னைக்கு 3 நாள் கிளாஸ்ல பார்த்தது. சரி, எது வேணாலும் கேளுங்க, தமிழ் ரிலேட்டடா மட்டும் கேளுங்க. டக்கு டக்குன்னு கேட்கணும். நான் தான் கொஸ்டின் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டேல. ஸ்னேகா கேக்குறீங்களா? ஸ்னேகா ரெடி பண்ணிட்டீங்களா? கேளுங்க தம்பி. யார்கிட்ட கேக்குறீங்க? யாருக்கு மேம்? ராஜகுமார் கேட்குறேன் மேம். எஸ் சார். நீல புத்தகம் அலுவலக புத்தகம் எந்த நாட்டில் பயன்படுத்துறாங்க? மறுபடியும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சார். நீல அலுவலக புத்தகம் எந்த நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது? சார் தெரியல சார். அமெரிக்கா. பிரிட்டிஷ். ஓகே சார். ஓகே சார். சரி, அடுத்து யார் கேக்குறீங்க? மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டா சார். ராஜபவன் சார் இருக்கீங்களாங்க சார்? மேம் இருக்கு மேம். கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சார். முத்துலட்சுமி அக்கா, நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களாக்கா? ஆமா மேம், கேக்குறேன் மேம். கேளுங்கக்கா. அக்கா சொல்லுங்கக்கா. வரலாற்று செய்திகளை பற்றி அதிகமாக கூறக்கூடிய நூல் எது? பழமொழி 400. அப்புறம் வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து குறைந்த அடிகள் உடைய நூல் இது. அதிகமான குரல் குறைவா உள்ளது. யார்கிட்ட கேக்குறீங்க? ஐயப்பன். ஐயப்பன் கேக்குதா? சொல்லுங்க. 15 கீழ்கணக்கு நூல்கள்ல குறைந்த பாடல்களை கொண்ட நூல் எது? தெரியலையா? கா 40. ஓகேங்கக்கா. ஓகே, மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே நாளைக்கு வரும்போது நம்ம நடத்தின டாபிக்ல இருந்து மட்டும், சரிங்களா, நான் சொன்னது இல்ல நீங்க வெளியில ஏதாவது பாத்துருந்தீங்க அப்படின்னா இப்பவே சொல்றேன், 2 கொஸ்டின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சொல்லும் போது ஒரு 10 நிமிஷம் டைம்னா டக்கு டக்குன்னு எல்லாருமே சொல்லி முடிச்சிடணும். சரிங்களா? ஒரு 20 பேர் இருக்கீங்கன்னா டக்கு டக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் நிறைய வரும். அப்ப நம்ம ஈஸியா எல்லாரும் அட்டென்டிவா வச்சுக்கலாம். நம்மளுக்கு புதுசா விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா? கிளாஸ் நிறைவு செஞ்சுக்கலாமா? ஓகே ஓகே, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.